தேவ சமூகத்தில் கூடியிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து துதியோடு ஸ்தோத்திரத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பலருடைய விதமாக இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிக்க போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து மகிமையுமக்கன்றோ மாட்சிமையுமக்கன்றோ மகிமையுமக்கன்றோ மாட்சிமையுமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. ஆஹா, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. வழி காட்டும் தீபம் துணையாளரே, தேற்றிடும் தெய்வமே. வழி காட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும்
வந்திருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆஹா, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. அல்லேலூயா. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. அல்லேலூயா. 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 மகிமையுள்ள தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளையிலும் உம்முடைய திருச்சமூகத்தில் ஆண்டவரே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும், மகிமைப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வரவேண்டிய ஜனங்களை கற்றுக் கொண்டு வாங்க. வந்திருக்கிறவர்களை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை உயர்த்த கத்த கிருபை தாங்க. தேவ நாமம், தேவ கிருபை ஆண்டவரே இந்த ஸ்தலத்தில் உயர்த்தப்படட்டும். தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே தொடர்ந்து உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும் கிருபை தாரும். இயேசு ரட்சகருடைய வல்ல நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர் என்று சொல்லி சகோதரனோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். க்ளோரி. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர்,
அவர் என்றென்றும் மாறாதவர். கரங்களை தட்டி இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், குருடரின் கண்களை திறந்தவர். சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பார், அவர் நல்லவர் நல்லவரே. சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்தின என் ஆண்டவர் நல்லவர். பாடுவோமா? இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே.
செவிடரின் செவிகளை திறந்தவர் இயேசு நல்லவர் நல்லவரே. பாடுவோமா? குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, அவர் மாறாதவர் அல்லவா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அல்லவா? அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். அப்படியே கரங்களை தட்டி, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். என் வாழ்க்கையிலே மாறாதவர், என் ஜீவிதத்திலே மாறாதவர். சொல்லுங்க, எனக்கு மாறாதவர், என் ஹல்லேலூயா குடும்பத்துக்கு மாறாதவர். இயேசு மாறாதவர் மாறாதவர் மாறாதவர். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ glory 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 glory. இயேசுவே நீர் மாறாதவர், இயேசுவே நீர் மாறாதவர் மாறாதவர் மாறாதவர். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் மாறாதவர் மாத்திரமல்ல, அவர் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் இப்படி சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்தினார். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றால் தேவ பிள்ளைகளே என்ன அர்த்தம்? அவர் அனைத்தையும் செய்து முடிக்கிற ஆற்றல் உள்ளவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. எனவே இந்த பாடலை, தெரிந்த பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் தடைபடாதையா தடைபடாதையா. பாடுவோமா? அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, பாடுங்க. நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் அதை யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். சொல்லுங்க எல்லாரும். உமக்கே ஆராதனை என்
எம்மாத்திரம் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு. பாடுவோமா? காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறேன். நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு. நான் எம்மாத்திரம் பாடுங்க எல்லாரும். ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறேன். என்னை காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறேன். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். என்னை புடமிட்டார் பொன்னாக விளங்கிடுவே. என்னை புடமிட்டார் நான் பொன்னாக துலங்கிடுவே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. பாடுவீங்களா? நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே, அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. என்னை காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே, அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே. சொல்லுங்க. என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை கண்கள் தானே என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா. எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும்
ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அனைத்தையும் செய்து முடிக்கிற ஆற்றல் உள்ளவர். அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் தடைபடாது. அவர் முடிவெடுத்து விட்டால் அதை யார் தடுக்க முடியும்? யோபு பக்தன் அதை அறிந்து அவர் எழுதுகிறார், நீர் முடிவெடுத்தால் அதை யார்தான் தடுக்க முடியும்? ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர் தம்முடைய சித்தத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இந்த பூமியில் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையை கர்த்தர் அவனுக்கென்று ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனுக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்காக தான் அவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவர் நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின்படி, சித்தம் என்று சொல்லும்போது உங்களையும் என்னையும் குறித்து ஒரு வரைபடம் அவரிடத்தில் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இவர்களை நான் ரட்சிக்க வேண்டும், இந்த காலகட்டத்தில் இவர்களை நான் இப்படியாய் நடத்த வேண்டும், இந்த காலகட்டத்தில் இவர்கள் எனக்காக இப்படி வாழணும் என்று சொல்லியெல்லாம் ஆண்டவர் ஒரு திட்டத்தையும் சித்தத்தையும் கர்த்தர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என்னால் ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு எங்கேயும் வெளியே போக முடியல. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக வேண்டுமானால் என்னுடைய வாழ்க்கையில் நான் பல காரியங்களை குறித்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்படி இருக்கணும், இந்த மாதிரி செய்யணும், இங்கே போகணும், வேலைக்கு போகணும், பெருசாம் பணம் சம்பாதிக்கணும். ஆனால் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் முடிவெடுத்துட்டா அதை யாராலையும் மாற்ற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 84வது வருஷம் நான் சவுதிக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லி பணம் கட்டிட்டு மும்பையில் போய் உட்காந்து அங்கே போய் இருந்து கஷ்டப்பட்டு திரும்பவும் அந்த பணத்தை இழந்து எங்கள் ஊருக்கு வந்தேன். நான் ஒரு முறையும் என்னுடைய மக வீட்டுக்கு மும்பைக்கு போகும்போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் வந்துடும். ஒரு காலத்தில் வேலைக்குன்னு போய் மும்பைக்கு போய் அங்கே உட்காந்து இடம் தெரியாத இடத்துல உட்காந்துருந்தோமே, போய் உட்காந்து அங்கே கஷ்டப்பட்டோமே என்பதை நான் நினைப்பேன். அப்போ யோசிப்பது உண்டு, ஏன் ஆண்டவர் எனக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணலை, ஏன் அந்த காரியத்தை எனக்கு ஆண்டவர் வாய்க்காமல் பண்ணார். அதற்கு பிற்பாடு நான் சும்மா இருக்கலை. 86வது வருஷமே உடனே 2 வருஷம் கழித்து திரும்பவும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு லாரியை வாங்கினோம். அதுலேயும் ஆண்டவருடைய கரம் குறுக்கிட்டது, நீ இதில் போய் நல்ல ஹெல்த்தியாக இருந்தீங்க அப்படின்னா என்ன மறந்துடுவேன், என்னுடைய திட்டம் உன் வாழ்க்கையில் நிறைவேறாது என்று சொல்லி ஆண்டவர் 86வது வருஷம் அந்த லாரி வாங்கின உடனேயே, வாங்கி ஒரு 20-25 நாளிலேயே அந்த லாரி 10 டன்னு சிமெண்ட்டோடு கூட ஒரு ஆற்றுக்குள்ளே தலைக்குப்புற கீழே விழுந்தது. அந்த தலைக்குப்புற கீழே விழும்போது அந்த வண்டிக்குள்ளே நான் இருந்தேன், அந்த லாரிக்குள்ளே நான் இருந்தேன். லேசாக என்னுடைய சரீரத்தை சின்ன அடி, பெரிய எலும்பு முறிவெல்லாம் கிடையாது, கை கால் உடையலை, லேசாக ரத்த காயம் லைட்டாக உடம்புல. அந்த லாரியிலேருந்து வெளியே வந்து இன்றைக்கி நினச்சி பார்க்குறேன், இதெல்லாம் ஏன் ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் அனுமதிச்சார், ஏன் இதெல்லாம் செய்தார் அப்படின்னு சொன்னால், அவன் சுத்தப்படி ஓடிட்டு இருக்கிறான். சவுதிக்கு போகணுன்னு போகிறான், சம்பாதிக்கணும்னு போகிறான், லாரி வாங்கி ஓட்டி பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறான். இவனை வச்சு நான் பெரிய காரியம் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் இவன் என் திட்டத்தை விட்டு ஓடி போகிறானேன்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் தன்னுடைய கரத்தை நீட்டினார். கடைசியில் 88வது வருஷம் ஆண்டவர் தான் ஜெயிச்சார். ஹல்லேலூயா. ஆமாம், 88வது வருஷம் எல்லாம் இழந்து போய் ஆண்டவரேன்னு சரண்டர் ஆகி அப்படியே கையை தூக்கின பிற்பாடு தான் ஆண்டவர் அடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. தெய்வ பிள்ளைகளை நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு மாத்திரம் அல்ல, உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்தும் ஆண்டவர் ஒரு சித்தம், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தெரியாதுங்க, நான் அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது. சமீபத்தில் கடந்த வாரம் என்னுடைய அம்மாவுடைய மரண காரியத்துக்கு நான் போயிருந்தபோது என்னோடு கூட பழகினவர்கள், நண்பர்கள் எல்லாரையும் பார்த்தேன். அதில்
என்னை சென்னைக்கு அழைத்து கொண்டு வருவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த ஒரு நண்பன், என்னுடைய நண்பன், அவன் ரயில்வேல வேலை செஞ்சு விஆர்எஸ் கொடுத்துட்டு நீங்கள் உட்காந்துருக்கிறான். அவன் வாழ்க்கையில் போடாத ஆட்டம் இல்லை, பயங்கர குடிகாரனாக இருந்து இப்போ எல்லாம் ஒடுங்கி போய் உட்காந்துருக்கிறான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை, என் மனைவி எல்லாம் உட்காந்து கேட்டாங்க அந்த வார்த்தையை. செபஸ்டின் இந்த ஊரில் இருந்திருந்தார்னா, இதே ஊரில் அவர் சென்னைக்கு போகாமல் இருந்திருந்தார்னா எங்களை போல ஒரு ஊதாரியாக இருந்திருப்பார். எங்களை போல ஒரு 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 கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்தவனாக இருந்திருப்பார். ஆனால் இந்த ஊர்லேருந்து தப்பி போனது போல் அவர் சென்னைக்கு போனதுனால தப்பி போய் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையே ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொன்னார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் அதுதான் கர்த்தருடைய சித்தம், அதான் திட்டம். தேவ பிள்ளைகளே, எனவே தான் இந்த பாட்டில் பாடுறோம், நீர் முடிவு எடுத்தால் அதை யார் மாற்ற முடியும்? யாராவது மாற்ற முடியுமா? அவர் ஃபைலில் கையெழுத்து போட்டார்னா, ஃபைலை மூடிட்டார்னா யாரும் திறங்க முடியாது. பாருங்கள், மோசையை பார்க்கும்போது மோசையை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருந்தது, சித்தம் இருந்தது. ஆனால் மோசே இடையிலேயே அவருடைய சித்தம், அவருடைய திட்டம் வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. போய் கண்மலையிட்ட போய் பேசையா அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் அடிச்சிட்டாரு. ஆனாலும் ஆண்டவர் செய்த காரியத்தை நிறுத்தாமல் அந்த கண்மலையிலேருந்து தண்ணீர் வந்தது. தண்ணீர் குடித்தாங்க ஜனங்கள்லாம், தண்ணீர் தாகம் தீர்ந்தது. உடனடியாக ஆண்டவர் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, நீ அந்த தேசத்துக்கு போக மாட்டேன், நீ தான்பா கூட்டிகிட்டு போகணும், நீ தான் அந்த தேசத்துக்கு கொண்டு போகணும் ஜனங்களை. இதுதான் தேவ சித்தம். இடையில் இவர் காரியங்களை மாற்றினபடியினால ஆண்டவருக்கு வேறு வழியே இல்லை. ஏன்னா பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒரு மனிதன் பாவம் செய்தால், தேவனுடைய கட்டளையை மீறினால், அது இப்போ இருக்க போல கிருபையின் நாட்கள் அப்பொழுது இல்லை. உடனடியாக தண்டனை, உடனடியாக அந்த காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறின. அதுக்கு பிற்பாடு பார்த்தா மோசே ஒரு முறை திரும்ப வந்து கேட்குறார், ஆண்டவரே அந்த தேசத்தை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு உத்தரவு கொடுங்க. ஆண்டவர் திரும்ப சொல்கிற உபாகமத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த காரியத்தை குறித்து இனி என்னிடத்தில் பேசாத. பாருங்கள், அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருந்துச்சு பாருங்கள். பேசாத, இதை பற்றி, அது முடிஞ்சு போச்சு இல்லை, நான் முடிவு எடுத்துட்டேன் இல்லை, திரும்ப ஏன் நீ பேசிகிட்டு இருக்கிற, பேசாத. தேவ பிள்ளையே, அந்த வார்த்தைகளை எல்லாம் பார்க்கும்போது நாம் கிருபையின் நாட்களில் வாழ்கிறோம். கர்த்தர் அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் முடிவெடுத்தது என்ன தெரியுங்களா? மோசையை தான் கொண்டு போய் அந்த கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது. ஆனால் மோசே அந்த 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 ஆசை நிறைவேறாமலேயே அந்த மலையிலேருந்து நீ பார்ப்ப அந்த தேசத்தை, நீ போய் சேர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் மோசே அந்த கானானுக்குள்ளே போனாரா போகலையா? போனார். நம்ம போனார், மரிச்சிட்டாரு. மரித்த பிற்பாடு இயேசு கிறிஸ்துவுடைய நாட்களில் அந்த மறுரூப மலைக்கு யார் வந்தா? மோசையும் வந்தார். மோசை அங்கே வந்தார். ஏன் ஆண்டவர் கூட்டு? நான் யோசிச்சு பார்த்தேன், எதுக்கு இந்த மறுரூப மலையில் போய் ஆண்டவர் மோசையும் எலியாவும் அங்கே நின்று பேசணும்? அதான் கானான் தேசம். ஆனால் அந்த ஆசையையும் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மரித்து போய் பூமியில் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த மோசையை திரும்பவும் கூட்டிகிட்டு வர்றாரு. கர்த்தர் அனுப்புகிறார். போய் இயேசு கிறிஸ்து மறுரூபமலையில் நிற்கிறார் பார், போ அங்கே போய் நீங்கள் அவரோடு கூட பேச. அங்கே வந்து எலியாவும் மோசையும் அவரோடு கூட பேசி கொண்டு இருந்தாங்க. தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் ஒரு காரியத்தை முடிவு எடுத்து விட்டால் அதை யாராலையும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. கானானுக்கு நீ போவ அப்படின்னா, ஒரு ஆண்டவர் மோசையை கொண்டு போனார். எப்படி கொண்டு போனார்? அவனை செய்த பாவத்துக்காக, அவர் செய்த கட்டளை மீறினதுக்காக அந்த நேரங்களில் கொண்டு போகாமல் அவன் மரித்து பரவும் போன பிற்பாடு அங்கிருந்து திரும்பவும் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாகமான பாருங்க, அவன் அந்த 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 ஆற்றில் மூழ்கி எழுந்திருக்கணும். யோர்தானில் போய் 7 தரம் நீ மூழ்கி எழும்புனா நீ சொஸ்தமாவ. இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் அவன் சொல்கிறான், எங்கள் ஊரில் இருக்காத நதியா, எங்கள் ஊரில் இருக்காத ரிவரா இங்கே இருக்குது அப்படி சொல்லி முறுமுறுத்துக்கிட்டு போனான். அவன் வேலைக்காரன் மூலமாக ஆண்டவர் பேசினார். பெரிய காரியத்தை அவர் சொன்னார். போய் 7 முறை நீ ஸ்நானம் பண்ணு, அப்போது சொத்தமாக தானே சொன்னார். உடனடியாக அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய சித்தம் நிறைவேறினது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நீங்கள் மறந்துடவே கூடாது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்காதீங்க. இது எப்படி நடக்கும், இது எப்படி இருக்கும் பார்க்காதீங்க. கர்த்தர் சகலவற்றையும் செய்ய, நீங்களே சொல்லுங்க, வல்லவர். சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும்
தடையே படாது. அல்லேலூயா. ஒன்னே ஒன்று, அவருடைய சித்தத்துக்கு மையத்துக்குள்ளே நம்ம இருக்கணும். சித்தத்துக்கு முந்தி நம்ம காரியத்தையும் செஞ்சிடக்கூடாது, சித்தத்துக்கு பிந்தியும் நம்ம நின்று கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி நம்ம கேட்டால் போதும். ஆண்டவரே உடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் என்று சொல்லி கேட்டால் போதும். அவர் அவருடைய சித்தத்தின்படியே நம்மை நடத்துவார். அல்லேலூயா. மீண்டும் அப்படியே எழும்பி நின்று, நீர் முடிவெடுத்தால் அதை யார்தான் மாற்ற முடியும்? யாராகிலும் மாற்ற முடியுமா? முடியாது. எனக்கென்ன முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். தேவ பிள்ளையே, இந்த பாடலில் திரும்ப வந்த ஒரே ஒரு சரணத்தை மீண்டும் பாடப்போகிறோம். பாடுவதற்கு முன்பாக உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு சித்தத்தை, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் என்னை கொண்டு என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் உன்னை அப்படி உங்களுக்கு நினைவே வரலன்னா ஆண்டவர்கிட்ட மாத்திரம் கேளுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர். இந்த வார்த்தையை மாத்திரம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அது மாத்திரமல்ல, ஏற்கனவே உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருந்திருப்பார். ஆண்டவர் அவருடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில தெரியப்படுத்தி இருந்திருப்பார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே கரங்களை உயர்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து, நீர் முடிவெடுத்தார் யார்தான் மாற்ற முடியும்? சொல்லுங்க, நீர் முடிவெடுத்தால், உங்க சத்தம் உயரட்டும், யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை, என் உயிர் உள்ள நாளெல்லாம். நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எசையா, நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். சொல்லுங்க, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை, என் உயிர் உள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள நாளெல்லாம். அப்படியே வலதுகரம் உயர்த்தி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஏற்கனவே நான் சொன்னது போல ஆண்டவர்கிட்ட அப்படியே அமைதியா கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தமாக இருக்கிறீர். கேளுங்க. உங்க மனசு, உங்க உள்ளம் ஆண்டவரை பார்த்து கேட்கட்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா அதை மாற்ற முடியாதப்பா. நீங்க ஒரு காரியத்தை குறித்து முடிவெடுத்துட்டா அதை நான் மாத்திட்டு இருந்தா அதுல ஃபெயிலியர் தான்ப்பா வரும், அதுல தோல்விதான் வரும். ஆனா நீங்க முடிவெடுத்து அந்த முடிவுக்கு ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கும் போது அதுல எனக்கு ஜெயம் வரும். ஆண்டவரே, அப்பா, என்னை
உம்முடைய திரு சமூகத்தில் உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் கேளுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். ஒரு சிலருக்கு ஆண்டவருடைய சித்தம் வெளிப்பட்டு இருக்கும். அவர்களுக்கு நான் சொல்ற காரியம், ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்ததாமே தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய, உம்முடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே எந்தன் உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம் சித்தம் செய்திடுவே. மீண்டும் ஒரு முறை, எந்தன் உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம் சித்தம் செய்திடுவே. கரங்களை தட்டி, எந்தன் உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சொல்லுங்க, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கர்த்தரை ஆராதிக்க ஒரு ஆராதனையின் அபிஷேகம் உங்களை நிரப்புகிற நேரம். ஆராதனை உமக்கே, துதியும் உமக்கே, மகிமையும் உமக்கே, மாட்சிமை உமக்கே. ஹல்லேலூயா, glory glory glory. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கிருபை. ஆமென் ஆமென் ஆமென். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே, ஓ இப்போ 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 உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஒவ்வொருவரையும் உம்முடைய மகிமையால, உம்முடைய பிரசன்னத்தால நிரப்புங்கப்பா,
நிரப்புங்கப்பா. ஹalleluya. ரபா தலா கதா ரகா தரா ஓ ரிபா தலா கதரா. ஆமென் ஆமென் ஆமென். ஓ glory glory glory. ஆராதனை 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 ஆராதனை. எஸ் எஸ் எஸ். ஹalleluya. நிறைவான தேவ வல்லமை, நிறைவான தேவ அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ராமாதாடா கபாதாடா தலா கதரா ஓ ரிபா பாபா மகபாதாடா தரபா. ஹalleluya. glory உமக்கே ஜீசஸ். ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ரிவல மகதுரி தலதர மகதரமா ஓ ஷபகபதட தரகத ரகதுர தலமா ஓ ரிபதட தரகதுர கபதர மகதுரு ஓ ஷகதுட தல கதரகந்துரு ஓ ரிமகபதுர மௌதர மகந்துரு. ஹalleluya hallelujah. ஓ glory 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 glory. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆராதனின் அபிஷேகத்தாலே நிரப்பப்பட்டிருக்கிறதான இந்த வேளையில ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த வயநாடு பகுதியில் ஏற்பட்டிருக்கிற இந்த நிலச்சரிவினாலே அநேக மக்கள் புதையுண்டு போனாங்க. ஓ, அதே நேரம் இந்த ஊட்டி குன்னூர் என்று சொல்லக்கூடிய இடங்களிலும் கூட நிலச்சரிவு ஏற்படும் என்று சொல்லியெல்லாம் புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, இந்த மலை பிரதேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சொல்லுங்க, இந்த கொடைக்கானல், ஊட்டி, இன்னும் மலை பிரதேசங்கள் நம்முடைய இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடங்களிலேயும் இந்த மலை பிரதேசங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அங்கு ஆண்டவரே வசித்து வருகிற ஜனங்களுக்கெல்லாம் கர்த்தர் நீர் ஒரு பாதுகாப்பை தந்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, ஹிமாச்சல பிரதேசத்தில் கடந்த நாட்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதையா. ஆண்டவரே, கேரளாவில் வயநாட்டில் ஆண்டவரே நிலச்சரிவு ஏற்பட்டு அநேக ஜனங்கள் மரிச்சு போனாங்க ஐயா. இது போன்ற அழிவுகள் எங்கள் தேசத்துக்கு வரக்கூடாது. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். இது போன்ற அழிவுகள் வரக்கூடாதப்பா. இப்படிப்பட்ட அழிவுகள் ஹல்லேலூயா எங்கள் தேசத்தில் நடக்கக்கூடாது ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டு இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா, தகப்பனை இழந்து, தாயை இழந்து, பெற்றோர்களை இழந்து, கணவனை இழந்து, மனைவியை இழந்து, பிள்ளைகளை இழந்து நிற்கிற, வீடுகளை இழந்து, சுதந்திரங்களை இழந்து நிற்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் திரும்பவும் எடுப்பித்து கட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்து நடத்தி அருளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அதுபோல கரங்களை உயர்த்தி இந்த ஒலிம்பிக் நடந்த அந்த முதல் நாளிலே கர்த்தரை, இயேசு ராஜாவை ஹல்லேலூயா அவமானப்படுத்துகிறதான விதத்தில் அந்த ஒலிம்பிக் டீம், அந்த பாரிஸில் நடந்த அந்த டீம் செஞ்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, இந்த பூமியில் நாங்கள் பார்க்குறோம், எந்த ஒரு மனுஷனும் உம்மிடத்தில் மோதினால் அவன் நொறுங்கி போவான் என்று சொல்லி தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அப்பா, உம்முடைய வல்லமை அறியாதபடி, ஆண்டவரே உம்முடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பது அறியாதபடி, ஆண்டவரே இந்த பாரிஸில் நடந்த அந்த ஒலிம்பிக்கினுடைய முதல் நாளில் அருவருப்பான காரியங்களை அது உம்முடைய ஆண்டவரே செய்து அதை உம்முடைய நாமத்துக்கு அபகீர்த்தி உண்டாக்கக்கூடியதான விதத்தில் காரியங்களை எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இதை செய்தவர்கள் மனம் திரும்ப வேண்டும். சொல்லுங்க, மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் உம்மிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். உம்மிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, அவர்களுக்கு கிருபை செய்தருளுவீராக. அவர்கள் இருதயம் தாங்கள் செய்தது தவறு என்பதை உணர்ந்து அறிந்து ஆண்டவரே உம்மிடத்தில் மன்னிப்பை கேட்க வைப்பீராக. அல்லது பெருமை பாராட்டி ஆண்டவரே இருமாப்போடு கூட நின்று கொண்டிருந்தால் கர்த்தருடைய வல்லமை அவர்களை சந்திக்கட்டும். நீர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இனி இப்படிப்பட்ட எந்த ஒரு காரியங்களையும் எந்த தேசத்தில் இருக்கக்கூடியவர்களும் செய்யாதபடிக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகத்தக்கதாய் கர்த்தருடைய கரத்தின் வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அதுபோல
இன்னொரு காரியத்துக்கு, முக்கியமான காரியத்துக்காக நாம் ஜெபிக்க வேணும். இஸ்ரேலுக்கும் ஈரான் தேசத்துக்கும் யுத்தம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதாக ஹல்லேலூயா செய்திகளிலே நம்ம பார்க்கிறோம். உலகம் முழுவதிலும் பல இடங்களிலே யுத்தங்கள். தேவ பிள்ளையே, கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, சமாதானத்தின் தேவன், அந்த எருசலேம் என்று சொல்லக்கூடிய சமாதானத்தின் நகரத்துக்கு எதிராக எத்தனையோ தேசங்கள் எதிராய் நின்று யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்கப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக அவர்கள் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இந்த ஈரான் தேசம் திரும்பவும் யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது ஐயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, யுத்தம் வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜனங்கள் யுத்தத்தினாலே மடிந்து போக வேண்டாம் ஆண்டவரே. யுத்தத்தினாலே ஜனங்கள் மாண்டு போக கூடாது ஐயா. யுத்தத்தினாலே ஆண்டவரே உலகமே பொருளாதார நெருக்கடிக்குள்ளாக கடந்து போகுமே, இவைகள் வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தர் கிருபையாய் மனமிறங்கும், கர்த்தர் கிருபையாய் மனமிறங்கும். யுத்தத்தை தடுத்து நிறுத்துகிறவர், யுத்தத்தை தடுத்து நிறுத்தி ஓய பண்ணுகிறவர். அப்படியே நீர் செய்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையின் கரம் ஆண்டவரே இஸ்ரேல் தேசத்துக்கு நேராக, ஆண்டவரே இந்த ஈரான் தேசத்துக்கு நேராக, ஆண்டவரே இந்த பாலஸ்தீன தேசத்துக்கு நேராக நீட்டப்பட்டு எல்லாரும் சமாதானத்தோடு கூட வாழ கர்த்தர் நீர் உதவி செய்தருளும், கிருபை செய்தருளும். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் ஒருமனப்பாட்டின் ஜெபத்தை கர்த்தர் நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் மீண்டும் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை வசனத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பேசுகிற நேரமாக இந்த நேரம் இருக்கட்டும். கர்த்தருடைய திருக்கரம் தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு கூட இடைபெறட்டும். ஏன்னா நீர் பேச நாங்கள் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்வம் ஜீசஸ் லார்ட் க்ளோரி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான மாலை வேளையிலும் இந்த மாலை ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசன், அருமையான சகோதரர் பாஸ்டர் சாமியல் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். மாலை வேளையிலும் அவர்களை கொண்டு கர்த்தர் சபைக்கு என்ன வார்த்தைகளை கொடுக்க விரும்புகிறாரோ அதை கர்த்தர் தந்தருளுவார். கரங்களை தட்டி அருமையான தேவ ஊழியக்காரரை நாம் வரவேற்கலாமா? க்ளோரி, 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 க்ளோரி. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல மாலை வேளையில், இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஈவினிங் டைமில் கர்த்தரை நோக்கி பார்க்கறதுல ஒரு மிகுந்த சந்தோஷம். எத்தனை பேர் சந்தோஷத்தோடு இருக்கிறீங்க? ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். ஸ்தோத்திரம். நம்முடைய வாக்கு தத்தத்துக்கு நேராக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். ஏசாயா 58:14 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆமேன், ஸ்தோத்திரம். ஒரு வாசிக்கலாம். கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லி. ஆமென், அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது, நீர் பேசும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, சிந்தைகள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி இந்த வார்த்தை என்ற விதை, அல்லேலூயா, ஒவ்வொரு இருதயத்தில், ஒவ்வொரு குடும்ப வாழ்வில், சபையில் ஆண்டவரே நாங்கள் விதைக்கிறோம். ஆண்டவரே, இது 100 மடங்கு பலன் தரப்போறதுக்காய் நன்றி. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மறைத்து பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். சோத்திரம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நிறைய ஆசீர்வாதங்களை ஆமென் தேவனுடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்றாங்க. அமேன், சோத்திரம். அதுல ஒன்று, அமேன், நிறைய சுதந்திரத்தாலே கர்த்தர் போஷிக்க விரும்புகிறார். உயர்ந்த இடங்களில கர்த்தர் ஏறி இருக்க பண்ண விரும்புகிறார். அமேன். அங்க பார்க்கும் பொழுது பூமியில உயர்ந்த இடங்களில உன்னை ஏறி இருக்க பண்ணி, இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையில, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தரால் தருகிறதான உயர்வை குறிக்கிறதா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னை இந்த மாதத்திலையும் உயர்த்துவார்? நிறைய பேருடைய கரங்கவே தூக்கலையே. அமேன். விசுவாசத்துல தூக்கிடுங்க, கர்த்தர் மீதியை பார்த்துப்பாரு. அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இது அப்படியே விட போறதில்லை, ஏறி இருக்கும்படி பண்ணி கர்த்தர் நம்ம ஏற்றுகிறார். ஹல்லேலூயா. ஏற்றுகிறோம் மாத்திரமல்ல, தாவீது ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆமென். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 61:2. 61:2. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில நான் விசுவாசிக்கிறேன். இருக்கிற அத்தனை பேர் இந்த ஜபத்தை இன்றைக்கு நம்ம அறிக்கை செய்து படிக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 61:2 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தலிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதுக்கு ஆமென் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை அவருடைய ஆழ் மனதில் இருந்தா இந்த ஜெபம் வெளிப்பட்டிருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமென். கர்த்தர் உயர்ந்தவர், கர்த்தர் பெரியவர் எவ்வளோ இடங்களில் சொல்லி இருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் தன்னுடைய வாழ்விலே சுயமாய் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான ஆசீர்வாதங்களை வைத்து கொண்ட அந்த தாவீது சும்மா இருக்கவில்லை. ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு தோய்வு ஏற்படும் பொழுது அவனுடைய ஜெபம் எவ்வளமா இருக்கிறது என்றால், என் தேவன் யார் என்றால் என்னை எட்டாத உயரமான கண்மலையில கொண்டு போய் விடுகிறவர். அல்லேலூயா. பூமியில் உள்ள உயர்ந்த இடங்களில் என்னை ஏறி இருக்க பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, என்னை கொண்டு போறவரே அவர்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு எட்டாத உயரத்துல அவர் ஆமேன் சொல்லலாமே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னை எட்டாத ஒரு உயரத்தில். அப்படி என்றால் என்ன அப்படின்னா, கவலையில் என்ற இடத்துல நான் இருக்கிறேன், தரித்திரம் என்ற ஒரு இடத்துல இருக்கிறேன், தேவை என்ற ஒரு இடத்துல இருக்கிறேன், பலவீனம் என்ற ஒரு இடத்துல இருக்கிறேன் என்று நீங்க சொல்லலாம். ஆனா கர்த்தரிடத்தில் இந்த ஜெபத்தை இந்த மாதம் முழுவதுமாய் நீங்கள் செய்து பாருங்க. மாதம் முழுவதும் மாத்திரமல்ல, உடைய ஜீவிய காலமெல்லாம் இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ண ஆண்டவர் செய்கிறதான பதில் எட்டாத உயரமான கண்மலையில கொண்டு போய் விட்டுருவாரு. ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. திரும்பி பார்க்கும் பொழுது கவலை என்ற இடத்துல இருக்க மாட்டீங்க, தரித்திரம் என்ற இடத்துல இருக்க மாட்டீங்க, சாபம் என்ற இடத்துல இருக்க மாட்டீங்க, அழுகையின் பள்ளத்தாக்கு என்ற இடத்துல இருக்க மாட்டீங்க. கர்த்தர் எந்த இடத்துல கொண்டு போய் விடுவார் என்று சொன்னால், எட்டாத உயரமான இடத்துல என்னை கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அறிக்கை பண்ணுவோம். என்னை எட்டாத உயரமான இடத்துல கொண்டு போய் விடுவார். என்னுடைய ஊழியத்தை எட்டாத உயரமான இடத்துல கொண்டு போய் விடுவார். என் பொருளாதார சூழ்நிலையை கர்த்தர் எட்டாத நல்லா சொல்லலாமே சத்தமிட்டு. ஓ, இதுல வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. எட்டாத உயரமான என் ஜெப வாழ்வை உன்னதமான இடத்துல கொண்டு போய் விடுவார். என் குடும்பத்தை ஆமென் எட்டாத உயரமான கண்மலையில கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா. தாவீதை எப்படி உயர்த்துறார் ஆண்டவர்? சங்கீதம் 89:27 நீங்கள் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 89:27, முதற் பேரானவனும் பூமியில் உள்ள ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். பாருங்க, இந்த பூமியில ஏதாவது ஒரு ராஜா அப்படின்னு சொன்னா எல்லா ராஜானாலே ஒரு பெரிய அந்தஸ்து தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பூமியில இருக்கிற எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் உயர்ந்தவனாய் மாற்றும். அப்படி என்றால் இந்த வார்த்தையின்படி, இந்த வேத வசனத்தின்படி, இந்த ஜெபத்தின்படி கர்த்தர் அவனை எட்டாத உயரத்துல கொண்டு போய் வைத்திருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தில் இந்த பலிபீடத்திலிருந்து வந்து விதைக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த விதையை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ, அதை அறிக்கை பண்ணுகிறீர்களோ, அதை ஜெபமாய் மாற்றுகிறீர்களோ, வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தை போன எந்த காரியத்துக்காய் சென்றதோ அந்த காரியம் நிறைவேறாம கர்த்தரிடத்தில் திரும்பாது. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்நாட்களில் சொல்ல வேண்டிய ஜெபம் இது. ஆமென். என்னை எட்டாத உயரத்துல கொண்டு போய் விடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எபேசியர் 2:7 கர்த்தர் நம்ம எங்க தான் உட்கார வைக்க விரும்புகிறார் என்று கேட்டால், எபேசியர் 2:7, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நமக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படிதானே? ஆமென். அப்படி இருக்கும் பொழுது என்னை அவரோடு கூட உட்கார வைக்கிறார். நான் நினைத்து பார்க்காத, எனக்கு எட்டாத ஒரு உயரம் என்றால் அது தேவன் தான். அல்லேலூயா. அந்த இடத்துல அவரோடு கூட உட்கார செய்கிறார். அந்த தேவன் பெரியவர். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே.
இந்த தாவீதை எடுத்துக்கொண்ட தாவீது எவ்வளமாய் உயர்த்தினார், எல்லா ராஜாக்களை பார்க்கில உயர்த்தினார். அவனுடைய பொருளாதார சூழ்நிலையை கூட உயர்த்தினது நிமித்தம் அவன் காணிக்கையாய் கொண்டு வருகிறான். அடிக்கடிக்கு நம்ம பார்த்திருப்போம். 1 நாளாகமம் 22:14 சொல்லப்பட்ட வண்ணமாய் அவன் எப்படிப்பட்ட காணிக்கை வைக்கிறான் என்று சொன்னால், இட் இஸ் a biggest offering from David. பாருங்க, 1 நாளாக 22:14. கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து 1,00,000 தாலந்து 10,00,000 தாலந்து வெள்ளியையும் முடியாத திரளான வெண்கலத்தையும் போதுங்க. பாருங்க, இது பாத்தீங்கன்னா 4,000 டன்னு கோல்டு, 40,000 டன்னு சில்வரு. அமேன், சோத்திரம். கர்த்தர் உயர்த்தினா அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். அமேன், வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது இதுதான் என்னுடைய நிலை என்று அவன் நினைச்சிருப்பான். அமேன், இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்க்க தேவையில்லை. இந்த வார்த்தையை இறுக பிடித்து கொண்டு ஜபத்தை ஜபமாய் மாற்றுங்க. இந்த வார்த்தையை இறுக பிடித்து கொண்டு அறிக்கை பண்றதுல அதிகமாய் நீங்கள் பிரயாசப்படுங்க. ஆண்டு சொல்றாரு, எட்டாத உயரமான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் விடுவாராம். ஒரு ஆமீன் சொல்லலாமே. ஹல்லேலூயா. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் எடுத்துக்கொள்வேன் கர்த்தர் சொல்றாரு. எதற்காக எடுத்துக்கொள்றாரு? அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாய் அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் வர வேண்டும் என்று கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லலாமே. அல்லேலூயா. பூமியில் உள்ள உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுகிறான் ஒரு வாக்குத்தத்தம் வெளி வந்திருக்குது என்று சொன்னால் அது வெறுமையாய் அல்ல, கர்த்தர் அதை திரும்பவுமாய் உறுதிப்படுத்துறாரு. அதை நீங்கள் ஜெபமாய் மாற்றும் பொழுது அவைகளை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் நிறைய காரியம் இருக்குது. ஆமென். கர்த்தாவே, நல்ல ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டீங்க, நிபந்தனைகளுக்கு உட்பட்டதா இருக்கிறது அந்த வாக்குத்தத்தம். இதுல நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர், ஆமென், சோத்திரம், நிறைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆமென். வேதத்துல அநேக பேரை ஆண்டவர் உயர்ந்த இடத்துல, அதாவது எட்டாத உயரம், அவங்களாம் நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆமென். அப்படி அந்த சிறுமையில் இருந்தவங்களை கர்த்தர் எட்டாத உயரத்தில் கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஆமென், நோவாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆதியாகமம் 8:4 வாசிங்க. ஆதியாகமம் 8:4. மாதம் 17ஆம் தேதியிலே ஆமென், மலையின் மேல தங்கிற்று. அல்லேலூயா. ஆமென், சோத்திரம். ஆமென். அந்த பேழையை உண்டாக்கும் பொழுது யாருக்குமே தெரியல. ஆமென், சோத்திரம். இதெல்லாம் உயருமா, இதெல்லாம் எங்க போகும்? இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. கர்த்தர் ஒரு மழையை கொடுக்க போறாரு. அந்த மழைக்கு பிறகு இங்க நாங்க இருக்கவே மாட்டோம், அது உயர்ந்து இருக்க போகிறது, மழையினாலே அழிக்க போகிறார், எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் ஒருத்தரும் அதை கேட்கிற மாதிரி இல்ல. கர்த்தர் நினைத்தது போல ஆமென், எட்டாத ஒரு உயரம், நோவா நினைத்து பார்த்திராத ஒரு உயரம், அது அந்த இடத்துல கொண்டு போய் கர்த்தர் தங்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அங்க கொண்டு போய் வைத்துட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைக்கு அது ரெக்கார்டிக்கலா இருக்குது, ஹிஸ்டாரிக்கலா இருக்குது. அந்த மலையில, அந்த அரராத்து மலையில அந்த நோவாவினுடைய பேழையினுடைய அச்சு அப்படியே இருக்கிறத எல்லாரும் அங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பாருங்க, உண்மையை தான் ஆண்டு இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஆமேன், சோத்திரம். இந்த மாதத்துல நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் இடைப்பட்டு எந்த இடத்துல சத்துருக்கள் ஆமீன் இடைப்பட்டு இருந்தாலும் அவைகளை நிர்மலமாக்கி எட்டாத உயரத்துல கொண்டு போய் கர்த்தர் விடுவார். ஒரு ஆமீன் சொல்லலாமே. இந்த நோவா செய்தது என்ன? பேழையை வைத்துக்கொண்டு அப்படியே இல்லை. ஆண்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 6:14 நீங்கள் வாசிக்கும் பொழுது, மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, உண்டு பண்ணு, கீழ் பூசு. 14 வாசிங்க. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அல்லேலூயா, ஆமென். நீங்க எத்தனை பேர் இதை நீங்க விரும்புறீங்கன்னு தெரியல. ஆண்டு ஒரு வார்த்தை வெளிப்படுது. எப்பா நீ ஜெபி, உன்னுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும், இதுக்கு ஜெபம்தான் இதுக்கு மருந்து. ஆமென். உன்னுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும், என்னுடைய வார்த்தை அறிக்கை பண்றது தான் இதுக்கு ஒரு விடுதலையினுடைய ஒரு சாவி என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அநேக நேரத்தில் சத்துரு மாம்சம் போராடுகிற நிமித்தமாய் நம்மளால் அதில் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்றதை இன்றைக்கு கவனமாய் கேளுங்க. எட்டாத உயரத்தில் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா.
அந்த 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 பேழையை உண்டாக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. என்ன நடக்கும் ஏது நடக்கும் ஒன்றுமே இதுல பிளைண்டா என்ன பண்றான், உண்டாக்க ஆரம்பித்துட்டான். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தான். அல்லேலூயா. அந்த தேசத்துல அவனோடு கூட யாருமே அதிகமாய் பிரயாசப்படல, அவனோடு கூட ஒத்துழைத்த அந்த வேலை யாரும் செய்யல. இவன் அவனுடைய குடும்பத்தோடு சேர்ந்து இந்த வேலைகளை செய்து முடிக்கிறான். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். இதிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன என்று கேட்டால், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் பிரயாசப்படு மகளே. அல்லேலூயா. ஆமென். ஜெபத்துல பிரயாசப்படு, ஆமென். ஊழியத்துல பிரயாசப்படு, குடும்ப வாழ்க்கையில பிரயாசப்படு. நீ பிரயாசத்துல தான் ஒரு உயர்வை நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. உண்டு பண்ணி வைத்துட்டாரு. நம்ம பிரயாசப்படும் பொழுது அது நமக்காக வந்து சேரும். அல்லேலூயா. 30 நாள் பிரயாசப்படுகிறோம், 31ஆம் தேதி ஆமென் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன பண்ணிடுறாங்க, சேலரி கொடுக்குறாங்க. அப்படிதானே? அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் நல்லா பிரயாசப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஆமென். சோத்திரம். 30வது வயதுல ஆண்டவர் ஊழியத்துக்குள்ளாக வருகிறார். 33 ஆண்டுகள் தான். ஆனால் யோவான் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர் செய்த அற்புதத்தை எழுத போனா இந்த உலகம் கொள்ளாது, அவ்வளவு அற்புதத்தை செய்துட்டாரு. எங்க போயா செய்தாரு? ஆமென். சோத்திரம். ஆமென். வேதத்தில் அவ்வளவு அற்புதங்கள் போடப்படவில்லையே, எங்க போய் செய்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த 3 வருடத்துல சுறுசுறுப்பாய் ஏங்கி பிரயாசப்பட்டு எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்து கர்த்தர் தம்முடைய வேலையை முடித்தார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த பிரயாசப்பட விடாதபடி சத்துரு சில நேரங்களில் போராடுவான். ஆமென். தனிப்பட்ட வாழ்க்கையில போராடுவான், குடும்ப வாழ்க்கையில போராடுவான். ஒருத்தர் நல்லா இருந்தா ஒருத்தர் நல்லா இருக்க மாட்டாங்க. சரி, நம்ம சேர்ந்து நம்ம ஜெபிப்போம்னு சொன்னா அந்த இடத்துல தான் கிரியை செய்து ஒருத்தருக்குள்ளாக ஒரு எரிச்சலை கொண்டு வருவான், சமாதான கேடுகளை கொண்டு வந்து ஆமென் ஜெப வாழ்வை பிரித்து தனித்தனியாய் மாற்றி அந்த பிரயாசத்தை சேர்ந்து செய்ய முடியாதபடி ஆமென் சத்துரு பல விதத்துல திட்டம் பண்ணுவான். அல்லேலூயா. அதுக்கு இடம் கொடாமல் இருங்க. கர்த்தர் சொல்றாரு, நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தான். அந்த அரராத்து மலைக்கு நேராக பேழை போய் தங்கிற்று. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:58 இவனமாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:58 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எனக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. இது போகவே போகாது. ஏன் கேட்டா ஆண்டு சொல்றாரு, கர்த்தருக்குள்ள படுறீங்க. ஒரு ஆமென் சொல்லலாமே. பேதுருவை எடுத்துக்கொண்டா தனியா போய் பட்டாரு. அவரு தனியா போய் பிரயாசப்படுறாரு. ஆமென் சோத்திர. படகை எடுத்துக்கொண்டு போய் படுறாரு, ராம் முழுவதும் படுறாரு. பிரயாசத்துக்கு பலன் ஒன்று கூட ஆகப்படல. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு உள்ளே போகும் பொழுது எட்டாத ஆசீர்வாதம். இதுவரை அந்த வலை கிழிந்து இருக்கிற அளவுக்கு அவன் மீன் பிடித்தது அல்ல, எட்டாத உயரத்துல பேதுருவை கர்த்தர் கொண்டு போனார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் வந்து பிரயாசப்படுற சொல்றாருன்னு சொன்னா சும்மா சொல்லிட மாட்டாரு. வேதம் சொல்லுது கொலேசியர் 1:29. கொலேசியர் 1:29. இதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி, அப்பா நான் தனியா உன்னை விடலப்பா, அதற்கான பலத்தை தருகிறேன், அதற்கான ஞானத்தை தருகிறேன். இப்போ போய் நீ பிரயாசப்படு, அந்த பிரயாசம் பலனுள்ளதாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வேளையில நாமே சுயமா போயிட்டு பிரயாசப்பட்டு, சுயமா போய் கடனை வாங்கிட்டு, சுயமா போயிட்டு எங்கேயாவது சிக்கிட்டு ஆண்டு கிட்ட வந்து நிற்போம், அழுகையோடு நிற்போம், கவலையோடு நிற்போம். ஆண்டு சொல்றாரு, கொஞ்சம் நிதானி. அல்லேலூயா. கொஞ்சம் பொறுமையா இரு, நான் உன்னை உயர்த்த ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். எப்படிப்பட்ட திட்டம் என்றால், நாம் நிலைக்கிற அளவுக்கு ஒரு திட்டம் வைத்திருப்போம். நான் இப்போ இந்த பிசினஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த பிசினஸ்ல இவ்வளவு டர்ன் ஓவர் வரும்னு சொல்லி நம்ம ஒரு கணக்கை வைத்திருப்போம். இவ்வளவு வரும், அதுல முன்ன பின்ன ஆகும், அவ்வளவுதான், இதுதான் என்னுடைய அளவு என்று சொல்லி திட்டம் வைத்திருவோம். ஒரு வரையறை வைத்திருவோம், ஒரு பவுண்டரியை நாமே செட் பண்ணிடுவோம். ஆனா ஆண்டு பார்க்கிறாரு, பவுண்டரியே கிடையாது. நான் உயர்த்தும் பொழுது எட்டாத உயரம் தான். அல்லேலூயா. இதுவரை பார்த்திராத இடத்துக்கு தான் நான் உன்னை கொண்டு போய் உன்னை உயர்த்துவேன், மகிமைப்படுகிற அளவுக்கு நான் உயர்த்துவேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. எபேசு சபையை பார்த்து கர்த்தர் அறிவுரை சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 2:3 வாசிக்கும் பொழுது,
வெளிப்படுத்தல் 2:3. கொண்டிருக்கிறதை நீ சகித்து கொண்டிருக்கிற பொறுமையா இருக்கிறத என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டத அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இளைப்படையாம, அந்த வார்த்தையை நீங்கள் நோட் பண்ணுங்க. இளைப்படையாம, என் நாமத்து நிமித்தம். எவ்வளோ பொறுமையா இருந்துட்டீங்க, அமேன். எவ்வளோ சகித்து விட்டீங்க, அமேன். ஆனா கர்த்தர் இன்றைக்கு சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்படும் மகளே, நான் அவைகளை அறிந்து நினைத்து நான் உன்னை எட்டாத உயரத்துல உன்னை கொண்டு போய் விடுகிறேன். ஒரு ஆமேன் சொல்லலாமே. அமெரிக்காவில் 1930 ஒரு அமெரிக்கன் அஸ்ட்ரானமர், அவர் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாம் வாக் என்று சொல்கிற ஒரு ஸ்தோத்திரம், ஒரு அமெரிக்கன் அஸ்ட்ரானமர், விண்வெளி ஆராய்ச்சி செய்கிறவர். இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இந்த விண்வெளியில் இருக்கிறதான கிரகங்களை கண்டுபிடிக்கிற ஒரு காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கான முயற்சிகள், அதற்கான பிரயாசங்களை எடுக்கிறார். அமேன். அந்த பிரயாசத்தை எடுக்கும் பொழுது ஸ்தோத்திரம், அமேன், இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி கலர்ல இருக்கிறதான வீடியோ இல்லை, அந்த டெலஸ்கோப் கிடையாது. ஸ்தோத்திரம், அங்க பிளாக் அண்ட் ஒயிட் தான். அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எது நட்சத்திரம், எது அமேன் கிரகம் என்று எதுவுமே தெரியாது. அமேன். இவர் பண்ணி கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள், கிட்டத்தட்ட 2 மில்லியன், அமேன் 20 கோடி போட்டோ காப்பீஸ் எடுத்திருக்காராம். 20 கோடி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த காலத்தில் 20 கோடி எடுத்து அதுல தராவி பார்த்து பிரயாசப்பட்டு அவருடைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷம் பிரயாசப்பட்டாலே அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், விட்டுருவோம். அந்த பிசினஸையே நம்ம தூக்கி போட்டு வேணாண்டா சாமின்றுவோம். ஆனா இங்க பாருங்க, இவரு எத்தனையோ ஆண்டுகள் இதுல செலவிட்டு 2 கோடி போட்டோ காப்பீஸ் எடுத்திருக்கிறாரு. இது இல்லைன்னு பார்த்து கடைசியாய் ஒன்று கண்டுபிடித்த ஒரு கிரகம் தான் புளூட்டோ. அமேன். இந்த புளூட்டோ கிரகத்தை இவர் தான் கண்டுபிடிச்சாரு. அவரை போய் நீங்க கேட்டு பாருங்களேன், அவர் என்ன சொல்லுவார்னா, இது சும்மா வந்துடுச்சா அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, இதற்கு நான் அநேகமாய் தியாகம் பண்ணி இருக்கிறேன், இதுக்கு அநேகமாய் நான் அர்ப்பணிப்போடு நான் வேலை செய்திருக்கிறேன், இதுக்கு அநேகமாய் என்னுடைய பிரயாசங்களை, என்னுடைய கண்ணீரை நான் சொரிந்திருக்கிறேன் என்று சொல்லுவாரு. ஹல்லேலூயா. ஏதோ சும்மா வந்துராது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் பிரயாசம் என்னோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது நான் அவைகளை அங்கீகரித்து ஆசீர்வதித்து எட்டாத உயரத்தில் நான் கொண்டு போவேன். ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 31:42 வாசிக்கும் பொழுது யாக்கோபு ஒரு ஜெபம் செய்கிறார். என்ன ஜெபம் அது? ஆதியாகமம் 31:42. 31:42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் என்னோடு இராமல் போனார், வெறுமையாக தான் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவனின் சிறுமை, என் கை பிரயாசத்தை பார்த்து நேற்று ராத்திரி உன்னை கண்டித்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் என் கூட இல்லைன்னு சொன்னா இந்த பிரயாசத்தை என்னால் செய்து முடிச்சிருக்க முடியாது. அன்றைக்கு நான் பிரயாசப்பட்டேன். கர்த்தர் சொன்னார், இப்படி எல்லாம் பண்ணு, இந்த ஆடுகளை இப்படி பண்ணு, இந்த களைகளை வெட்டி போடு, இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்து ஞானத்தினாலே என்னை நடத்தினாரு. அமேன். இந்த 20 வருஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் வெறுமையா தான் போயிடுவனோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கர்த்தர் விடல. கர்த்தர் பார்த்து என்ன பண்ணாரு? அமேன். 2 பரிவாரங்களை கர்த்தர் யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்து அனுப்பினார். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். ஒரு பரிவாரமே ஒரு ராஜாவினுடைய சொத்துக்கு ஈக்குவலா இருக்கும் என்று சொல்லி சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா 2 ராஜாக்களுக்கு சமமான ஆசீர்வாதங்களை அவன் நினைத்து பார்க்க முடியாத எட்டாத உயரத்துல கர்த்தர் யாக்கோபை கர்த்தர் கொண்டு போனார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்ம விதைக்கணும், நம்ம பிரயாசப்படணும், இதெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம செய்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் இவைகளை பார்க்க விரும்புகிறார். உடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த மாதத்தில் அதிகமாய் பிரயாசப்படுங்க, ஜெபத்துல பிரயாசப்படுங்க, வேதம் வாசிக்கிறதுல பிரயாசப்படுங்க, கர்த்தரை தேடுகிறதுல பிரயாசப்படுங்க. கொஞ்சம் அதிகாலையில எழும்ப கொஞ்சம் பாருங்க. இவைகள் எல்லாம் இந்த பிரயாசத்தை கர்த்தர் பார்ப்பார் என்று சொன்னால் சிறுமை நீங்கும், நெருக்கங்கள் நீங்கும், எல்லா விதமான போராட்டங்கள் நீங்கும், பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி எட்டாத உயரத்தில் கர்த்தர் கொண்டு போய் விடுவார். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. விதைப்பு என்பது ஒரு சாதாரணமான அனுபவம் இல்லை. ஈசாக்கு எடுத்துக்கொண்டா அந்த தேசத்துல விதைக்கிறான். எந்த தேசத்துலன்னா வனாந்தரம். ஆமேன். சோத்திரம். ஆமேன். பஞ்சம் நிறைந்த ஒரு தேசம். பஞ்சம் நிறைந்த தேசத்துல எந்த ஒரு ஞானியும் என்ன பண்ண மாட்டான்?
விதைக்க மாட்டான். ஆனால் இவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினால பஞ்சத்தை பார்க்கல, எதிர்மறையான சூழ்நிலையை பார்க்கிற, எதிர்காற்றை பார்க்கல. இவன் விதைக்க மாத்திரம்தான் முற்படுகிறான். இவன் பிரயாசத்தில் தன்னுடைய விசுவாசத்தோடு விதைக்க ஆரம்பிக்கிறான். விதை கையில இருக்குது. யாக்கோபு பார்க்கிறான். ஆமென், ஸ்தோத்திரம். வயிறு சொல்லுது, ஸ்தோத்திரம், வாயில போடுப்பா, ரொம்ப பசிக்குது எனக்கு. வயிறு சொல்லுது, கண்கள் சொல்லுது, ஓ இந்த விதை எவ்வளவு அழகா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி கண்கள் பேசுது. ஆனால் அந்த தற்காலிகமான சுகத்திற்கு அவன் இடம் கொடுக்கலங்க. தற்காலிகமான இன்பத்திற்கு அவன் இடம் கொடுக்கல. அவன் கைகளை வைத்துக்கொண்டு கண்ணீர் சொரிந்து கொண்டு அவன் விதைக்க ஆரம்பிக்கிறான். விசுவாசத்தோடு விதைக்கிறான். நடந்தது என்ன? 100 மடங்கு பலன். அல்லேலூயா. அவன் கூட விதைச்சவங்க எல்லாருமே விதையை அறுக்கல. ஆனால் இவன் மாத்திரம்தான் 100 மடங்கு பலனை கர்த்தர் அவன் கண்களுக்கு முன்பாக, சத்துருடைய கண்களுக்கு முன்பாக அரிக்கட்டைகளை கர்த்தர் நிமிரச் செய்தார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. இன்னைக்கு அநேக வேளையில நம்ம நினைக்கிறோம், ஆமென், இவன் எனக்கு விரோதமா எழும்புவானா, இவன் எனக்கு, இந்த பயமே என்ன பண்ணிடுது நிறைய பேருடைய வாழ்க்கையில. பிரயாசப்பட விடாதபடி படுத்த படுக்கையில சோர்வுக்குள்ளாக, பயத்துக்குள்ளாக, ஒரு வீட்டுக்குள்ளாக அடைத்து வைத்து விடுகிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, 2 சாமுவேல் 22:49 வாசிங்களேன். 2 சாமுவேல் 22:49. என்னை விலக்கி அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி. ஆமா, அல்லேலூயா. ஆமென். கோலியாத்து தான் உங்களுடைய லெவலா, கோலியாத்து தான் எதிர்க்கிறானான்னு சொன்னா ஆண்டவர் அவனுக்கு மேலாவே நம்மளை உயர்த்திடுறாரு. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஈசாக்கையும் அப்படியே தான் ஸ்தோத்திரம் என்ன பண்றாரு? ஆதியாகமம் 26:14-16 நீங்கள் வாசிங்களேன். 26:14-16 இருந்தபடியால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொள்றாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். 16 வாசிங்க பிரதர். ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிறோம். இதெல்லாம் யார் சொல்றா தெரியுமா? ராஜா சொல்றாரு. ஒரு அபிமெலேக்கு ராஜா சொல்றாரு. இப்ப ராஜா தான் இன்னைக்கு உயர்ந்தவன் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு பரதேசி, ஒரு நாடோடிய கர்த்தர் எங்க கொண்டு போய் வைத்திருக்கிறார்னா, ராஜாவினுடைய வாயிலே சொல்ல வைக்கிறாரு, நீ என்னை விட நீ பலத்தவனா மாறிட்ட. ஆமென், சோத்திர, நீ பெருகி கொண்டே போற, உன்னுடைய வளர்ச்சி ஆமென் கட்டுப்படுத்தவே முடியல, நீ தயவு செய்து போயிடு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீ ராஜாவா நான் ராஜாவான்னு தெரியாது என் ஜனங்களுக்கு, நீ தான் பெரியவனா மாறிடுவே, அதனால் தயவு செய்து என்னை விட்டு போயிடியா அப்படின்னு கெஞ்சுற அளவுக்கு கர்த்தர் ஆமென் சோத்திரம் உயர்த்தினார் ஈசாக்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பிரயாசப்படு மகளே, உன் பிரயாசத்துக்கு ஒரு பலனை வைத்திருக்கிறேன். என்ன பலன் என்று சொன்னால், எட்டாத உயரமான இடத்துல நான் கொண்டு போய் விடுவேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. நம்ம மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறோம், அப்படிதானே? எதனால் நம்ம உயிர் வாழ்கிறோம்? மூச்சு நம்ம கிட்ட பார்த்து, அப்பா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டுச்சுன்னா என்ன நடக்கும்? ஸ்தோத்திரம், யோசி பாருங்க. ஆமென். மூச்சு இப்படி சொல்லிச்சுன்னா என்ன நடக்கும்? ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அது போல நீ பிரயாசப்படு, நான் உன்னை எட்டாத உயரத்தில் கொண்டு போகிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. 2வது, அந்த நோவாவை கர்த்தர் எப்படி உயர்த்தினார் என்று கேட்டால் 7:7 வாசிங்களேன். சீக்கிரம் வாசிக்கும். ஆமென். நோவாவும் அவனோட கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. அந்த பேழைக்குள்ள பிரவேசித்தாங்க. அடுத்த கர்த்தர் என்ன பண்றாரு? 17ஆம் வசனம் வாசிங்க. 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழை கிளம்பிட்டு அது பூமிக்கு மேல போய் மிதக்குதான். அல்லேலூயா. எட்டாத உயரம் அங்க போய் மிதக்குது. ஒரு ஆமீன் சொல்லலாமே. இவங்க பேழைக்குள்ள வருகிற வரைக்கும் அது எழும்பல. பேழைக்குள்ள வருகிற வரைக்கும் அந்த உயர்வு இல்லை. ஆண்டவர் எப்போ அந்த நோவாவினுடைய குடும்பம், பூமியில எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அப்போ இருக்கும் பொழுது எத்தனையோ ஐயா சொன்னாங்க ஒரு ஸ்டேட்டஸை, எத்தனையோ பாப்புலேஷன் அந்த நோவாவினுடைய காலத்தில் இவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு சொல்லி. ஸோ அவ்வளோ பேர் இருந்தாலும் கர்த்தர் அந்த நோவாவினுடைய குடும்பம், பிரயாசப்பட்ட நோவாவினுடைய குடும்பத்தை கர்த்தர் உள்ள கொண்டு போயிட்டு அந்த பேழைக்குள்ள வந்தவர்கள் தான் உயர்த்தப்பட்டார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஆமென் சோத்திரம். இருக்கிற இடம் ரொம்ப முக்கியம். ஒரு ஆமென் சொல்லலாமே. எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல தான் உயர்வு உண்டு. அல்லேலூயா. இடத்தை சரியாய் தேர்வு பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லலாமே. பேழையால் நான் வெளியே தான் இருக்க போகிறேன்னா ஆமென் சோத்திரம். இதை தேர்வு செய்கிற இடத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. ஆமென் சோத்திரம். சில இடங்களில் நாம் நிற்போம் என்று சொன்னால், சில பேரோடு நாம் இணைந்து இருப்போம் என்று சொன்னால், நம்ம கீழே தான் போய் கொண்டிருப்போம், மேலே போக முடியாது. ஆனால் சில நபர்களோடு இருந்து பாருங்களேன். ஆமென். உங்களை உற்சாகப்படுத்துகளோடு, தேவனோடு உங்களை இணைக்கிறவர்களோடு நீங்கள் இருந்து பார்க்கும் பொழுது அதுதான் நமக்கு உயர்வுக்கான படிக்கட்டுகளை காட்டும். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. ஒரு அழுகின பழத்தோட இன்னொரு நல்ல பழத்தை கொஞ்சம் அப்படி இணைச்சி வைங்களேன். இணைச்சி வைங்க. ஓரிரு நாளில் அந்த அழுகுன்னு அந்த பாட்டு இதோட ஒட்டிக்கும். ஆமென் ஸ்தோத்திரம். இது கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிக்கும். அப்போது ஸ்தோத்திரம் ஒரு இதில் போட்டிருக்குது, இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் உனக்கு மதிப்பு. அல்லேலூயா. இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்தால் தான், உன் சேர்க்கை சரியாக இருந்தால் தான், உன் இடம் சரியாக இருந்தால் மாத்திரம்தான் உயர்வை நாம் பார்க்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. இளைய குமாரன் எடுத்துக்கொண்டால் அவன் தகப்பனை விட்டு தூரமாக போயிட்டான். அவன் எந்த இடத்துக்கு போனான்? ஆமென். அவன் நினைத்தான், என்கிட்ட எல்லா செல்வங்களும் இருக்குது, என்கிட்ட எல்லா பேங்க் பேலன்ஸ் இருக்குது, பணங்களை வைத்து கொண்டு போகிறேன், ஆமென், நான் செழிப்பா வாழ போறேன்னு சொல்லி தேவையில்லாத ஒரு இடத்துல போனா எல்லாவற்றையும் இழக்க நேர்ந்ததை தவிர அவன் வாழ முடியல, அவன் வளர முடியல, அவன் செழிப்பாக முடியல. தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஆமென், சரியான இடத்துல நாம் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நம் உயர்வை, நான் எதிர்பார்க்கிற உயர்வை உனக்கு நான் கொடுக்க முடியும், உன்னை கொண்டு போக முடியும். என் கரத்தில் அடங்கிரு. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் சரியான சண்டை நடக்குது. மெய்ப்பர்கள் நிமித்தம் ஒரு பெரிய சண்டை நடக்குது. இப்ப லோத்து ஒரு இடத்தை தேர்வு பண்றான். சரி நம்ம பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போயிட்டு அவன் கண்களுக்கு இனிமையாய் தோன்றுகிற, அவன் கண்களுக்கு பசுமையாய் தோன்றுகிற ஆமென் சோத்திரம் நல்ல ஒரு நிலத்தை பார்க்கிறான். அல்லேலூயா. அந்த நல்ல நிலம் பசுமையா இருக்குது. இக்கரைக்கு பச்சையா தான் இருக்கும். ஆமென். இப்ப பச்சையா தான் இருக்கும். அவன் அந்த பச்சையை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆமென். ஆமென். இந்த பசுமையை பார்த்துட்டு போயிட்டான். ஆமென். நல்ல ஒரு ஆமென் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான ஆமென் ஒரு உயர்வுக்குள்ளாக நடத்தப்படுகிறதான ஒரு தேவ மனிதனோடு அவன் காணப்படாதபடி அவன் பிரிந்து போனா நடந்தது என்ன? அவன் போன இடம் பிற்காலத்தில் எட்டாத உயரத்தில் போகல. ஆமென். படு பாதாளத்தில் போயிட்டு சோதம் குமாராவாய் மாறினது. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆண்டு சொல்றாரு, ஏ ஆபிரகாமே, நீ எங்க இருக்க வேண்டும் தெரியுமா? இந்த தேசத்தையே விட்டுரு, அப்பா அம்மா விட்டுரு, எல்லாத்தையும் விட்டுரு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்லிட்டு தான் அவன் வெளியே வந்திருப்பான். வெளியே வந்த பிறகுதான் ஆதியாகமம் 12 ஆமென் 2-3 வசனங்களாகிய அந்த வாக்குத்தத்தங்கள் அவனுக்கு புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. ஆதியாகமம் 12:1 நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எதெல்லாம் விட்டு வர சொல்றாரு பாருங்களேன். உன் தேசத்தை, உன் இனத்தை, தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் இடத்துக்கு அல்லது தேசத்துக்கு போ. அல்லேலூயா. நான் ஒரு இடத்தை காட்டுறேன், அங்க போனினால் மாத்திரம்தான் உனக்கான உயர்வு ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. பேழை என்பது தேவனுடைய திட்டம். பேழை என்பது சபையை குறிக்கிறதா இருக்கிறது. ஆமென். சபைக்கு வந்த தேவனுடைய பிள்ளைங்க, நிச்சயமா உங்களுக்கு நான் கேட்கிறேன், ஆமென், எத்தனை பேர் சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆமென் நான் கோடீஸ்வரனா இருந்தேன், இப்பதான் கொஞ்சம் ரொம்ப போராட்டத்தில் இருக்குன்னு யாரா சொல்ல முடியுமா? இல்ல. ஆமென். நான் தாழ்வுல இருந்தேன். இங்க வரும் பொழுது சேற்றிலிருந்து ஆமென் சேற்றில புரண்டவனாய் காணப்பட்டிருந்தேன். பிரச்சனைகளோடு இங்க வந்த நானு, தரித்திரத்தோடு வந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது எனக்கு எட்டாத உயரத்தில் கொண்டு போய் விடுகிறவர் தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. சரியான இடத்தை தேர்வு செய்யுங்க. இதுதான் உங்களுக்கு சரியான இடம், கைட் பண்ணுகிற சரியான இடம். பரிசுத்த ஆவியானவர் ஆமென் உறவாடுகிற ஒரு இடமா இருக்கிறது. இந்த இடத்துல வைத்துதான் உனக்கு நான் சொல்லுவேன், இந்த வழியில போ, வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் இந்த இடத்துல தான் கேட்கப்படும். மகளே, இந்த பேழைக்குள்ள வா என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. இந்த எஸ்தரை எடுத்துக்கொள்ளுங்க. மொர்தெகாய் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவ பேர் என்ன தெரியுமா? அடிமை பெண்ணு, அடிமை பெண்ணுனே கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். இந்த எஸ்தரை
ஆனா எப்போ அவள் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு சோத்திர கன்னிமடத்துக்கு வந்தாலோ அமேன் சோத்திரம் நடந்ததை பாருங்க. எஸ்தர் 2:17 நீங்கள் வாசிக்கும் பொழுது அமேன் இவளுக்காகவே வஸ்தியை கர்த்தர் தூக்குறாரு. வாசிங்களாம். எஸ்தர் 2:17. பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் ஆமென் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயை பட்சமும் கிடைத்தது. ஆகையால் ஆமென் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்குறான். அல்லேலூயா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எஸ்தர் என்ற பேரை யாருக்குமே தெரியாது. ஆமென் சோத்திரம். ஆமென். ஒரு அடிமை இருக்கிறா மொர்தெகாய் வீட்டில். அப்படின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அவளுடைய வாழ்க்கையில என்றைக்கு அந்த ராஜ சமூகத்தில் கன்னிமடத்துக்கு சபைக்கு அவள் வந்தாலோ வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஆமென் 127 தேசத்துக்கு ராஜாவா இருக்கிற அந்த ஆமென் சோத்திரம் அகாஸ்வேருக்கு இவள் யாராய் மாறினாள்? ராஜாத்தியாய் மாறுகிறார், ராணியாய் மாறுகிறாள். அல்லேலூயா. எட்டாத உயரம். இது எஸ்தரை போய் கேட்டா சொல்லுவா, எனக்கு எட்டாத உயரம், நான் கிரகித்து பார்க்க முடியாத உயரங்க இது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் அழுது கொண்டிருந்தேன், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் அடிமையா இருந்தேன், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா என்று சொல்லி வேடிக்கை பார்க்கிறவனா காணப்பட்டேன். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் என்னை எந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எட்டாத ஒரு உயரத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு நான் நல்ல இடத்தை தேர்வு செய்தேன். கர்த்தர் அந்த இடத்துல கர்த்தர் வைத்து உயர்த்தினார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. உயர்த்தப்பட வேண்டிய இடத்துல நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உயர்த்துவாருங்க. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. ரூத்தை எடுத்து பார்த்தா எல்லாத்தையும் ஒரு இடத்தை தான் நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ரூத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னாடி எங்க இருந்தா 1:22 வாசிங்களே. ரூத்து 1:22. ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து, மோவாப்ல இருக்கிறா, இப்போ தேசத்திலிருந்து திரும்பி வந்தார். எங்க வரா? வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில். அங்கே 2 இடமே போட்டிருக்குது பாருங்க. ஆமென். மோவாப்ல இருந்து பெத்லகேமுக்கு வரா. அல்லேலூயா. மோவாப்ல என்னயா நடந்தது ரூத்துக்கு அப்படின்னு கேட்டா சாபம் தான் இருந்தது அவளை சுத்தி. அல்லேலூயா. மோவாப்ல என்ன இருந்தது? அழுகதான் இருந்தது. மோவாப்ல இருந்து என்ன இருந்தது? வெறுமைதான் இருந்தது. மோவாப்ல இழந்து போகிறா, எல்லாவற்றையும் இழந்து போகிற ஒரு கீழே அடிமட்டத்துக்கு போகிற ஒரு நிலைக்கு இருந்த நிலையிலிருந்து அடிமட்டத்துக்கு போயிட்டா ரூத்து. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் மோவாப். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொன்னாரு ஆமென், அவள் ஒரு தீர்மானம் எடுத்தாள். 2 பேர் இருக்கிறாங்க, அதுல ஒருத்தியாகிய இவள் என்ன பண்றா? ஆமென், பெத்லகேமுக்கு வர வேண்டும், போக வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து நகோமியோடு கூட வருகிறா. அல்லேலூயா. வந்தவளுக்கு காத்து இருக்கல. ஆமென் சோத்திரம். வந்தவளுக்கு நினைச்சு கூட பார்க்கல. வந்த உடனே சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு. ஓ, இந்த கதிரை தான் பொறுக்கணுமா, ஓ இதை தான் பண்ணணுமா, இந்த வேலை தான் செய்யணுமா என்று நினைத்து அதையும் சலிக்காமல் அவள் செய்ய துணிந்து போகிறா. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். நம்ம உயர்வுக்கு காரணமா இருக்கிற இடத்துக்கு துணிந்து போகணும். உயர்வுக்கு காரணமா இருக்கிற இடத்துக்கு ஆமென் சோத்திரம் நிச்சயமாகவே நம்ம பிரயாசப்பட்டு போகணும்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. போன அவளுக்கு இப்ப போவாஸ் சொல்றாரு ஆமென் சோத்திரம் 2:12 ரூத்து 2:12 உன் செய்கைக்கு தக்க பலனை ஆமென் கட்டளையிடுவாராக. கர்த்தருடைய செட்டைகளுக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. கரங்களை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவன் நினைத்து கூட பார்க்கல. ஆனா போவாஸ் சொல்றாரு, எங்க வந்திருக்கிற தெரியுமா நீ? ஆமென், செட்டைகளுக்கு கீழே. எங்க செட்டை? தேவனுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமா வந்தல. உனக்கு தான் நிறைவான பலன் காத்திருக்குது. அல்லேலூயா. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிட போகிறார். காத்திரு மகளே. ஆமென். இன்னைக்கு வந்தவர்களை கூட நான் பார்த்து நான் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் வரல, இதுவரைக்கும் நான் இதே நிலவரத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கணுமா, இதே அறுவடை தான் செய்து கொண்டிருக்கணுமா, இவ்வளவுதான் ஒரு சின்ன ஒரு இன்கம் தான் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது, இதை வைத்துக்கொண்டு என்னால் சமாளிக்க கூட முடியல என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டு சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலன், கிரியைக்கு தக்க பலன். அல்லேலூயா. உன் விதைப்புக்கு ஏற்ற அறுவடை, சிறுக விதைத்தா சிறுக, பெருக விதைத்தா பெருக என்று சொல்லி கர்த்தர் ஆமென் சோத்திரம் டிசைன்
டிசைன் பண்ணி வைத்திருக்கிறாரு. நீ அதிகமா பிரயாசப்படு மகளே. அது மாத்திரமல்ல, நீ போகிற இடத்தை நீ தெரிந்து கொள். கர்த்தருடைய சமூகம் மாத்திரம்தான் இளைப்பாறுதலை தரக்கூடிய ஒரு சமூகம். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் மாத்திரம்தான் நல்ல கைடன்ஸை கொடுக்கக்கூடியதான ஒரு இடம். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் தான் உனக்கான தேவ திட்டத்தை உங்களுக்கு அறிவிக்கிறதான ஒரு இடமா இருக்கிறது. இந்த இடத்தை நீங்கள் தேர்வு செய்தபடினால எட்டாத உயரத்தில் கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு போய் விடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 சாமுவேல் 2:21 சாமுவேல் எங்க வளர்ந்தான் என்று போடப்பட்டிருக்குது என்று சொன்னால், ஆமென் சோத்திரம். 1 சாமுவேல் 2:21 கடாய்ச்சித்தார். அவர் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியிலே தான் வளர்றான். அல்லேலூயா. சந்நிதி என்றது ஒரு பேழை, தேவ சமூகம் என்பது அந்த பேழை. எப்படி வளர்றான் அப்படின்னு கேட்டா, யாராய் வளர்றான்னு கேட்டா, ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் கர்த்தர் அவனை ஆமென் வளர செய்தார். ஏன் தெரியுமா வளர செய்தாரு? சாமுவேலே, நான் இதோட நான் உன்னை நிறுத்த போறது அல்ல. நீ எதற்காக உன்னை தீர்க்கதரிசியா வைத்திருக்கிறேன்னு சொன்னால், எட்டாத உயரத்தில் என் சமூகத்தில் நீ காத்திருந்த, என் சமூகத்தில் என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த, என் சமூகத்தினுடைய அனைத்து வேலைகளை நீ செய்து கொண்டிருந்தபடினால உனக்கான உயர்வை நான் டிசைன் பண்ணி வைத்திருக்கிறேன். நீ தான் எல்லா ராஜாக்களையும் ஆசீர்வதிக்கணும், அபிஷேகம் பண்ணணும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான் அண்ணாள். ஹல்லேலூயா. ஆமென் சோத்திரம். எத்தனையோ வருடங்களாக 15 35 வருடம் 15 வருடம் 25 வருடம் ஆமென் அண்ணாளுக்கு கர்ப்பம் ஆமென் தரிக்கல. 25 வருடம் கஷ்டப்பட்டிருக்கிறா. ஆமென். அந்த 25 வருடம் நிந்தையான அனுபவம், 25 வருடம் காத்திருப்பு. இந்த 25வது வருடத்தில் ஆண்டவர் ஏன் கொடுக்கிறாரு அப்படின்னு கேட்டா, அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா தேசம் முழுவதிலும் ஒரு தீர்க்கதரிசி இல்ல. தேசம் முழுவதிலும் ஆமென் தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை இல்ல. இதெல்லாம் கர்த்தர் அறிந்து இப்ப கொடுப்போம், இப்ப சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்னாளை கடாய்ச்சித்து சாமுவேலை கொடுத்து, சாமுவேலை கொடுத்தது மாத்திரமல்ல, பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி அன்னாளை சந்தோஷப்படுத்தினார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அண்ணால் நினைத்திருப்பாங்க, நான் ஏன் காத்திருந்தேன், நான் ஏன் அழுதேன். ஆமென் சோத்திரம். இது எல்லாவற்றுக்கு பலனாக, என் செய்கைக்கு பலனாக கர்த்தர் என் பிள்ளையை கர்த்தர் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. பெருமை என்ற இடத்துல இருக்கக்கூடாது. ஆண்டவர் அந்த அண்ணாள் சொல்றா, ஆமென் சோத்திரம், சிறியவன் அவர் புழுதிலிருந்து எடுத்து யார் கூட உட்கார வைக்கிறாரு? ராஜாக்களோடு. அவர் ஆமேன் சொல்லலாமே. பிரபுக்களோடு. ஒரு ஆமேன் சொல்லலாமே. பெருமை என்ற இடம் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. தற்பெருமை என்ற இடம் எனக்கு தேவையில்லை. சுய பெருமை என்ற இடம் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. பிசாசு கொடுக்கிற உயர்வு எனக்கு தேவையில்லை. அந்த இடத்துல நான் இருக்க நான் விரும்பவில்லை ஆண்டவரே. என் சுய பலத்தினால் ஓடினது போதும், சுய ஞானத்தினால் ஓடினது போதும் ஆண்டவரே. அந்த இடத்தை விட்டு என்னை ஷிஃப்ட் பண்ணி என்னை எங்க வைங்க? தாழ்மையாயும் சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளையாய் என்னை வைங்க ஆண்டவரே. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்து உயர்த்துகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. அடுத்தபடியாக இந்த நோவாவுக்கு எப்படிப்பட்டதான உயர்வு, எதினாலே உயர்வு? ஆதியாகமம் 6:9. வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருக்கிறான், சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் பாருங்க. அமேன் சோத்திரம். நோவா சரியான நேரத்தில் உள்ள போறான். அமேன் சரியான இடத்துக்கு போகிறான். அது மாத்திரமல்ல, தன் பிரயாசத்தை விசுவாசத்தோடு செயல்படுத்துகிறான். கர்த்தர் அவனை எட்டாத உயரத்தில் கொண்டு போகிறார். மூன்றாவதாக அமேன் அவன் நீதிமான் என்ற ஒரு பெயரை வைத்து கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் நீதிமான் என்று சொல்ல முடியும்? இசப்பா, நம்மள யாரு? ஆமா, உறக்க சொல்லலாமே. விலைக்கிரயம் கொடுத்து நம்ம மீட்டிருக்கிறாரு. அந்த ரத்தத்துக்கு விலை மதிப்பே கிடையாது. ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான நீதிமான்களாகிய நமக்கு கர்த்தர் எட்டாத உயரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தன் காலத்துல இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான். அல்லேலூயா. 100 பேர் இருக்கிறான்பா,
100 கிறிஸ்தவ இருக்கிறான், அது பத்தாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீதியும் உத்தமமும். அல்லேலூயா. ஒரு சாட்சியின் அனுபவம் உள்ளவர்களா யார் இருக்கிறார்களோ, ஒரு 500 பேர் சபையில் இருக்கிறாங்களா, அது பற்றி இல்லை. ஆமென். நீங்க கெட்டாத உயரத்துக்கு போகணும்னு சொன்னா கர்த்தர் நம்முடைய சாட்சியை, சர்டிபிகேட்டை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். சர்டிபிகேட்டை கர்த்தர் பார்த்து தான் கர்த்தர் எடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சமீபத்தில் கர்த்தர் மலேசியா தேசத்தில் கர்த்தர் என்னை கொண்டு போனார். அங்கே பார்க்கும் பொழுது இங்கே சென்னையில் பார்க்குதா ஏர்போர்ட்டில் எல்லாத்தையும் பெல்ட்டு எல்லாமே கழட்டிடணும். ஷூ எல்லாமே கழட்டிடணும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு ஸ்கேனர் அப்படியே தலைகீழாக இருக்குது. அங்கே ரொம்ப மைனூட்டாக இது பண்ணுறாங்க. ஒரு சின்ன ஒரு சேஞ்சு வச்சுருந்தா, ஒரு சில்லறை வைத்திருந்தாலே அதுக்கே பார்க்குறாங்க. எல்லாமே ரொம்ப மைனூட்டாக இருக்குது. நான் யோசிச்சு பார்த்தேன், ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு தேசத்துலேயும் வித்தியாசமாக ஸ்கேனர் வைத்து ஒரு மனுஷனை இவ்வளவாய் செக் பண்ணி தான் அந்த தேசத்துக்குள்ளே விடுறாங்க. அந்த ஆசீர்வாதத்தை நீ என்ஜாய் பண்ண வந்திருக்கிறியா, இல்லை நீ டூருக்காக வந்திருக்கிறியா, இல்லை நீ வேலை வாய்ப்புக்காக வந்திருக்கிற, எந்த வேணா வா, ஆனால் நீ இதெல்லாம் இந்த தகுதி இருந்தால் மாத்திரம்தான் என்னுடைய தேசத்துக்குள்ளே நீ பிரவேசிக்கணும் அப்படி என்ற ஒரு வரைமுறைகளை வைத்திருக்கிறாங்க. ஆண்டு ஒரு வரைமுறையை வைத்திருக்கிறாரு. ஆமென். என் மகனே, என் மகளே, நீ நீதிமானாய் மாத்திரமல்ல, நீ உத்தமனாய் இருக்கும் பொழுது உன்னை நான் எட்டாத உயரத்தில் உன்னைதான் நான் கொண்டு போவேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஒரு சாட்சியின் ஜீவியத்தில் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை தான் கர்த்தர் கொண்டு போவார். அல்லேலூயா. ஆமென். இதுக்காக நீங்க ஜெபிக்க கூட தேவையில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ சாட்சியாய் வாழ்ந்தால் போதும் மகனே, உன்னை நான் அல்லேலூயா எட்டாத உயரத்தில் கொண்டு போவேன். சாட்சியை வைத்து நான் உன்னை உயர்த்த விரும்புகிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம செய்யணும். கர்த்தரின் எட்டாத உயரத்தில் ஆமென் கொண்டு போவார். எல்லா காதுல இனிமையா இருக்கும். ஆனா இதை செயல்படுத்தணும். பிரயாசப்படு மகளே, சரியான இடத்துல இரு, தேவ திட்டத்துக்குள்ளாக அடங்கிரு. கரம் தான் தேவனுடைய திட்டம், அதில் அடங்கிரு. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்துவார். மூன்றாவதாக, நாம் சாட்சியின் வாழ்க்கையை கர்த்தர் மிக சீரியஸாய் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் வழி விலகி போறாங்க, சபையில் இருந்து கொண்டு என்னென்ன காரியங்களோ பண்றாங்க. ஆனால் கர்த்தர் அந்த 5ல் ஒருவராக உன்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா. நம்மை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அந்த சபையை கர்த்தர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். எதன் அடிப்படையில் கேட்டார்? நீதிமான் உத்தமன் என்ற அது அடிப்படையில். அல்லேலூயா. ஆமென். எசேக்கியா ராஜாக்கு மரண வியாதி வந்துடுச்சு. இதுல இருந்து எப்படி தப்பிக்க முடியும்? ஆமென். சுற்றி முற்றி பார்க்கறான், ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி வருவாங்களா? ஆமென். யாராவது ஒரு மிராக்கல் பண்றவங்க வருவாங்களா? ஒரு ஹீலிங் கிஃப்ட் உள்ளவங்க வருவாங்களா? சுற்றி முற்றி பார்க்கிறான். அவனால எல்லாத்தையும் செலவழித்து பார்த்துட்டான், ஒன்றுமே கிடையாது. சாக போறேன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்ப அவன் என்ன பண்றான்னு கேட்டா, தன்னுடைய சாட்சியின் வாழ்க்கையை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறான். 2 ராஜாக்கள் 23. 2 ராஜாக்கள் 23. ஆமென். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளோ என்று விண்ணப்பம் பண்றான். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. இந்த விண்ணப்பம் தான் பண்றான். ஆமென். சோத்திரம். அந்த தீர்க்கதரிசி அந்த முற்றத்துக்கு போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு 15 வருடங்களை கர்த்தர் கூட்டி கொடுத்துட்டாரு. ஒரு ஆமென் சொல்லலாமே. அவன் நினைச்சு கூட பார்க்கல. அல்லேலூயா. ஒரு 6 மாசம் இருந்தாலே பெரிய விஷயம். ஆமென். ஒரு அடுத்த நாள் இருந்தாலே பெரிய விஷயம் என்ற அளவுக்கு அவன் போயிட்டான். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு 15 வருடம் எதன் அடிப்படையில் நான் கொடுக்கிறேன்னு கேட்டா, மன உத்தமம் என்று சொன்னியே, நலமானதை செய்வேன் என்று சொன்னியே, உன் சாட்சியின் வாழ்க்கையை வைத்துதான் உனக்கு உயர்வு. அல்லேலூயா. சாலமன் சொல்றாரு தாவீதை குறித்து இவர் சாட்சி சொல்றாரு. 1 ராஜாக்கள் 3:6 வாசிங்களே. 1 ராஜாக்கள் 3:6. என் தகப்பனாய தாவீது என்னும் உமது அடியான் உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே பெரிய கிருபை செய்து. கொஞ்சம் கவனிங்களேன், பாருங்க. என் தகப்பனாகிய தாவீது என்ன பண்ணியிருக்கிறார்னா, உமக்கு முன்பாக. அல்லேலூயா. ஆமென். நம்ம எப்போ நம்ம கர்த்தரோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோமோ அப்பதான் எந்த பாவமா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், ஆமென், எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சோர்வு வருதா,
அங்கே பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணீங்கன்னா அவர் சோர்ந்து போவதே இல்லை. அதை பார்த்தாலே உடனே வந்துடும், அவரே சோர்ந்து போகாமல் இருக்கிறாரு, நானும் சோர்ந்து போக மாட்டேன். அல்லேலூயா. ஆமென். ஜெபத்தில் சத்தம் போட்டு ஜெபிக்க முடியல, ஆமென், துதிக்கும் பொழுது சத்தம் போட்டு ஜெபிக்க முடியல அப்படின்னு கேட்டா வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன பண்றாரு, உரத்த சத்தமாய் மகா சத்தமாய் தான் அவர் எழுந்தருளுகிறார் துதிகள் மத்தியில அப்படின்னு கேட்டா அவரே அப்படி கத்துறாரு. அப்ப நானும் என்ன பண்ணணும், சத்தமிட்டு தான் துதிக்கணும். இந்த கம்பேரிசன் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம லெவல் அதே லெவல்ல இருக்காது, உயர்வுக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. இதுக்கு என்ன ஆசீர்வாதம் தாவீதுக்கு? அவன் மன உண்மையுமாய் நேர்மையுமாய் நடந்ததுக்கு என்ன ஆசீர்வாதம்? 1 ராஜாக்கள் 3:13 வாசிங்க. அதிலே 3:13. கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். ஆமென். நாட்டில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அல்லேலூயா. எப்பா, என் அப்பாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எனக்கும் வருது. என்ன ஆசீர்வாதம்னா, நானும் மன நேர்மையுமாய் நடந்து ராஜாக்கள்ல ஒருத்தனும் எனக்கு முன்பாக சரியானவன் இல்லை என்ற அளவுக்கு கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணின்னு கர்த்தர் சொன்னாரு. அதுக்கு இவ்வளவு டெஃபினிஷனா, இவ்வளவு உயர்வுக்கு இத்தனை படிகள் இருக்கிறதா? ஆமா, ஒரு 4 படி தான் நான் சொல்றேன். அல்லேலூயா. இதுல நம்ம உண்மையா இருந்தாலே எட்டாத உயரத்துக்கு கையை பிடிச்சி கர்த்தர் கொண்டு போயிடுவாரு. ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் மன உண்மையுமா இருந்து மாத்திரமல்ல சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஜெபம் பிளஸ் நம்முடைய சாட்சி வாழ்க்கை இது சரியா இருக்கும் என்றால் நிச்சயமாய் சொல்றேன், கர்த்தர் எட்டாத உயரத்துல அந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைவேற்றுவார். தானியேல் எடுத்துக்கொண்டா, ஆமென், ஸ்தோத்திரம். 6:22 வாசிங்க. தானியேல் 6:22. என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்ற, அவருக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அது மாத்திரமல்ல, ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததே இல்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. இதுக்கு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டா 2:48. தானியேல் 2:48. தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து, தானியேலை பெரியவனாக்கி சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோனின் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாக பிரதான அதிகாரியாகவும் நியமிக்கிறான். அல்லேலூயா. தானியேல் முதல் யார்? அவரு அடிமையாய் கொண்டு போகப்பட்டவர். இப்ப அடிமை யாரா இருக்கிறாரு? பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதி. ஒரு ஆமேன் சொல்லலாமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் இவ்வளோ உயர்வு வைத்திருக்கிறாரு, நான் ஏன் இதெல்லாம் சும்மா இருக்கணும்? ஆமென். நான் இனிமே பிரயாசப்பட போகிறேன். ஆமென். சரியான இடத்துல நான் தங்கி இருக்க போகிறேன். ஒரு ஆமேன் சொல்லலாமே. நான் காத்திருக்க போகிறேன் தேவ சமூகத்தில். அது மாத்திரமல்ல, ஆமேன், ஹல்லேலூயா, என்னுடைய சாட்சியின் வாழ்க்கையை ஆமேன் நான் கர்த்தருக்கு நேராக நான் திருப்ப போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிற அளவுக்கு என்னுடைய நீதி, கர்த்தர் பார்க்கிற அளவுக்கு என் உண்மை, கர்த்தர் பார்க்கிற அளவுக்கு என் நடைகள் எல்லாவற்றிலும் நான் உண்மையாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? எட்டாத உயரம், சத்தமிட்டு சொல்லுங்களேன், எட்டாத உயரத்தில் என்னை கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, ஜீவனை மட்டும் காப்பாத்தல, கர்த்தர் தானியேலை கர்த்தர் அதிபதியாய் மாற்றுகிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்திட்டாரு. அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லலாமே. யோபு எடுத்துக்கொண்டா, யோபுக்கு என்னையா அப்படின்னு கேட்கலாம். ஆமேன். யோபு 36:7 வாசிங்கன்னு சொன்னா, ஆமேன், எல்லாம் இழந்தவங்க எப்படிப்பட்ட இடத்துக்கு போறாங்கன்றத பாருங்க. 36:7. தம்முடைய கண்களுக்கு நீதிமான, அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். அவரே செய்கிறார் இந்த வேலையை. எந்த வேலைனா, நீதிமான் என்று பார்த்து இந்த நீதிமான இழந்து போய் நிற்கிறான், பிரச்சனையோடு கொண்டு இருக்கிறான், நிந்தையை சுமந்து கொண்டு இருக்கிறான். இவனை அப்படியே விடக்கூடாது, இவனை நான் உயர்த்த போகிறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எவ்வளவு இழந்தானோ அதுக்கு ரெட்டத்தனையான ரெட்டாத உயரத்துல யோபை கர்த்தர் கொண்டு போய் வைத்தார். ஒரு ஆமேன் சொல்லலாமே.
கடைசியா ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறேன். அதே நோவா கர்த்தர் எப்படி எட்டாத உயரத்துல கொண்டு போனார் என்று சொன்னால் 6:8 வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, நான் காலை வேளையில எழும்பி ஜெபிச்சு கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய கிருபை கிடைக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கிருபை பத்தாது, இன்னும் அதிகமா கேளுங்க. ஆண்டவர்கிட்ட டெய்லி கர்த்தர் புது கிருபைகளை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறாரு. ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி கேட்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், கிருபை பெற்றவங்க எட்டாத உயரத்துக்கு போவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாக்கோபு 4:6 வாசிக்கும் பொழுது அதற்கு தான், இந்த எட்டாத உயரத்துக்கு கொண்டு போக தான் கர்த்தர் என்ன பண்றாரு? 4:6. யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு இந்த அதிகமான கிருபை? உங்களை எட்டாத உயரத்துக்கு கொண்டு போறதுக்கு தான். லூக்கா 1:28 வாசிக்கும் பொழுது மரியாளை எடுத்துக்கொண்டால், ஆமென், லூக்கா 1:28. தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவ. அல்லேலூயா. ஒரு சாதாரண பெண்ணா இருந்தவ எட்டாத உயரத்துல ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில எப்படி போனா மரியாள் அப்படின்னு கேட்டா, கிருபை பெற்றவளாய் காணப்பட்டா. அல்லேலூயா. அந்த கிருபை பெற்றவங்க நிச்சயமாய் எட்டாத உயரத்துல கர்த்தர் கொண்டு போவார். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்லலாமே? அல்லேலூயா. யாத்திரையாகமம் 33:12 வாசிக்கும் பொழுது மோசே எப்படி கர்த்தர் உயர்த்தினார். ஆமென், ஸ்தோத்திரம். யாத்திரையாகமம் 33:12. சீக்கிரம் வாசிங்க, முடிக்கலாம். சொன்னீர், இன்னாரை அனுப்புவேன் என்பதை அறிவிக்கவில்லை, என்றாலும் அழைத்து அறிந்திருக்கிறேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. கிருபை எனக்கு கொடுத்தீங்களப்பா, அந்த கிருபையை வைத்து தான் இன்னைக்கு நான் போறேன் அப்படின்னு சொன்னா, போன இடத்துல பல அற்புதங்களை கர்த்தர் மோசே மூலியமாய் கர்த்தர் செய்தார். அது மாத்திரமல்ல, இப்ப பார்வோன் ஒன்று சொல்றாரு. ஆமென். யாத்திராகமம் 12:32 வாசிங்க. 12:32. பார்வோன் என்ன சொல்றாரு? நீங்க சொன்னபடியே ஓட்டிக்கொண்டு போங்க, என்ன ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. மோசேயை பார்த்து சொல்றாரு, பார்வோன் யார் உனக்கு விரோதமா எழும்புனானோ, யார் ஆமென் மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புனானோ, இப்ப அவன் பார்த்து சொல்றான், நீ ஆசீர்வச்சா மாட்டம் தான் இப்ப ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் போயிடுச்சுப்பா. ஒரு ஆமென் சொல்லலாமே? அல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குஜராத்தில் ஒரு ஊழியக்காரர் போயிருந்தாரு. மெட்ராஸ் ஊழியக்காரன், மெட்ராஸ் கடவுளை வணங்குறவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்குள்ளே போய் சுவிசேஷம் அறிவிச்சாரு. அந்த சுவிசேஷத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் அடித்து என்ன பண்ணிட்டாங்க? வெளியே துரத்திட்டாங்க. ஒரு மரத்தில் போய் அப்படியே உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். ஏன் ஆண்டவரே, ஏன் இப்படிப்பட்ட இது, உடைய வார்த்தைக்கு ஏன் இப்படி தடை என்று சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாரு. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் ஒன்றை வெளிப்படுத்தினார். இந்த ஊர் தலைவனுடைய மனைவிக்கு ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் கேன்சர் போல ஒரு வியாதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி, ஆமென், ஒரு காரியத்தை கூப்பிடுங்க, ஊர் தலைவன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொன்ன பொழுது ஊர் தலைவன் நடுங்கி போயிட்டான். ஏன் அப்படின்னு கேட்டா, ஸ்தோத்திரம், இந்த கேன்சர் வியாதி வந்தது இந்த ஊர்ல பக்கத்து வீட்டு கூட தெரியாது. என் மனைவிக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லி பக்கத்து வீட்டு கூட தெரியாது. உனக்கு எப்படி தெரிந்ததுன்னு சொல்லும் பொழுது, என் தேவன் இதை வெளிப்படுத்தினார். இதுதான் கிருபை. அல்லேலூயா. கிருபை வெளிப்படுத்தக்கூடியது. இந்த கிருபை பெற்றவர்களாய் அவள் செயல்பட்டபடினால, இந்த வார்த்தையை சொன்னபடினால அவனும் அந்த ஊரும் முழுமையாய் ரட்சிக்கப்பட்டு தேவனிடத்தில் திரும்பினது. அல்லேலூயா. உங்கள் மூலியமாய் கர்த்தர் எட்டாத காரியங்களையும் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அதற்கு தேவை கிருபை. அல்லேலூயா. தேவ ஆவி தேவை. யோசேப்புக்கு தேவ ஆவி காணப்பட்டது. ஆமென். 39:21 ஆதியாகமத்தில் வாசிக்கும் பொழுது யோசேப்பின் மேல கர்த்தர் கிருபையை வைக்கிறார். அல்லேலூயா. அவன் மேல கிருபையை வைக்கிறாரு. அது மாத்திரமல்ல, தேவ ஆவி அவன் மேல அருளினதுனால அவன் எந்த இடத்துல இப்ப போகிறான்னா, 41 வாசிங்க. என்ன எட்டாத உயரம் யோசேப்புக்கு? 41. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்குறேன். அல்லேலூயா. எப்பா, இது ஃபுல்லாவே உனக்கு தான்ப்பா. எட்டாத உயரம். யோசேப்பு நினைச்சிருப்பானா?
அடிமையா வந்தோம், துணியை உருவிட்டானுங்க, சிறையில போட்டாங்க, குற்றவாளி என்ற பெயரை கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் இனிமே என்னுடைய லைஃபை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் விடலையே, ஏன்னா என் மேல கிருபை இருந்தது. இந்த சிறையிருப்பு ஆமென் தற்காலிகமானது. கிருபை இருக்குமே ஆனால் போராட்டங்கள் தற்காலிகமானது. கிருபை இருக்குமே ஆனால் அழுகையின் பள்ளத்தாக்கு தற்காலிகமானது. கிருபை இருக்கும் என்று சொன்னால் தரித்திரமோ தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் தற்காலிகமானதாய் காணப்படும். கர்த்தர் எட்டாத உயரத்தில் கர்த்தர் கொண்டு போயிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீங்கள் தினந்தோறும் அறிக்கை பண்ணுங்க, இந்த ஜெபத்தை நீங்கள் தினந்தோறும் செய்யுங்க, என்னை எட்டாத உயரத்தில் கொண்டு போங்க ஆண்டவரே. ஆமென். ஏதோ உயர்வுக்கு மாத்திரமல்ல, உடைய போராட்டத்திலிருந்து உயர்வு. ஹல்லேலூயா. போராட்டத்திலிருந்து உயர்வுனா ஆமென் 10% போராட்டம்னா 100% போராட்டம் இல்லை. சுத்தமா போராட்டம் இல்லாத ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வைத்திருவாரு. ஒரு ஆமென் சொல்லலாமே. எல்லாம் கொஞ்சம் எழுந்திருக்கலாமே. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி, ஆண்டவரே அப்பா, என்னை எட்டாத உயரத்தில் என்னை கொண்டு போய் விடுவீராக. அந்த இடத்துல புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு விரோதமாக எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்தில் தேவன் என்னை கொண்டு போய் விடுவார். எல்லா கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருங்களேன். பர்சனலா சொல்லிக்கொண்டே இருங்க. என்னை எட்டாத இடத்துல கர்த்தர் கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா. என் பிரயாசத்தை பார்த்து கர்த்தர் எட்டாத இடத்துல கர்த்தர் கொண்டு போய் விடுவார். நான் ஆமென் தேவ சமூகத்தில் இருக்கிறபடினாலே, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறபடினாலே, அவர் கைக்குள் உள்ளான ஒரு ஆடுகளா இருக்கிறபடினாலே என்னை அவர் எட்டாத உயரத்தில் கர்த்தர் கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா. நான் கிருபையை பெற்றவனாய் நான் திகழ போறதுனாலே என்னை அவர் எட்டாத உயரத்தில் கர்த்தர் கொண்டு போய் விடுவார். நான் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் காணப்படுகிறதுனால என்னை அவர் எட்டாத உயரத்தில் கர்த்தர் கொண்டு போய் விடுவார். ஆமென். சோதரன், நான் நீதிமானாய் இருப்பதினாலே என்னை அவர் எட்டாத உயரத்தில் கர்த்தர் கொண்டு போய் விடுவார். கண்களை மூடி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே எந்திட அஸ்திபார கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழு. நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டலாம். புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். 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 கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, பிரயாசப்படக்கூடிய ஒரு கிருபை எங்கள் மேல இறங்குவதாக. நல்ல கரங்களை தட்டி யோசேப்பு பெற்றுக்கொண்டது தேவ ஆவியை போல, அந்த தேவ கிருபையை போல இன்றைக்கு தேவ கிருபை பார்த்து கொண்டிருக்கிற வந்திருக்கிற அத்தனை பேர் மேல வந்து இறங்கி தங்குவதாக. உடபலா கரபலா கரபா. ஆண்டவரே, சஞ்சரிக்கிற ஒரு கிருபை. ஆண்டவரே, நோவாவை போல ஒரு ஜெபிக்கிற ஒரு கிருபை, பிரயாசப்படுகிற ஒரு கிருபை. ஆண்டவரே, தேவனுடைய சமூகத்தில் அடங்கி இருக்கிற ஒரு கிருபை, தேவ தட்டு திட்டத்துல தேவ கரத்துல அடங்கி இருக்கிற ஒரு கிருபை பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, பூமியில் உள்ள உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, எட்டாத அந்த இடத்துக்கு, அந்த பூமியின் உயர்ந்த இடத்துக்கு என்னை கொண்டு போய் விடுகிறவரே, உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் சூழ்நிலையை ஒப்பு கொடுக்கிறேன், என் தேவையை ஒப்பு கொடுக்கிறேன், என் பொருளாதாரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஜெபிக்கிறது போல எனக்கு எட்டாத உயரம்
ஓ ரபா கபாலா ஷியாந்தா ரபா எல்லா ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, எனக்கு எட்டாத உயரத்தில் என்னை கொண்டு போய் விடுவீராக. ஓ தேவனுடைய சத்தத்துக்கு ஆமென் கீழ்ப்படி மகளே. ஓ கர்த்தர் ஜெபிக்க சொல்றாருன்னா, பிரயாசப்பட சொல்லுகிறாருன்னா, அதுல ஒரு ஆமென் சோத்திரம். கர்த்தர் ஒரு காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாரு. ஹalleluya. எனக்கு எட்டாத உயரம் காத்திருக்கிறது. கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் ஆமென் முன்னமே ஆமென் குறித்து வைத்திருக்கிறார். Thank you Lord. எனக்கு எட்டாத, கரங்களை உயர்த்தி சொல்லிடுங்க, எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார் என்னை. எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். என் தகப்பனே, இந்த ஊழியத்தை எட்டாத இடத்துல ஆண்டவர் உயரத்தில் ஆத்துமாக்கள் வடிவில உயர்த்துவீராக. ஆண்டவர் ஜெப வீரர்கள் ஆண்டவர் என்ற வடிவில உயர்த்துவீராக. ஆண்டவரே ஹalleluya. ஆண்டவர் இங்க இருக்கிற அத்தனை பேரும் சாட்சியின் வாழ்க்கையில உயர்ந்தவர்களாய் மாறுவார்களாக, ஜெபிக்கிறவர்களாய் மாறுவார்களாக, கிருபை பெற்றவர்களாய் மாறுவார்களாக. ஊழியக்கார குடும்பங்களை ஆசீர்வதிங்க தேவ கரம் ஆண்டவரே. அப்பா சோதனை கரத்துக்குள்ளாக இந்த சபை அடங்கி இருக்கிறபடினால ஏற்ற காலத்துல உயர்த்தி பூமியில் உயர்ந்த இடங்களிலே எட்டாத இடத்துல எங்களை கொண்டு போய் விட கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே சொன்னவைகளை நாங்கள் செய்து எட்டாத உயரத்தை நாங்கள் அடைந்து சாட்சிகளா எழும்ப கர்த்தர் உதவி செய்யும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை என்னால் எங்களோடு இருப்பதாக இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.